Hello all, welcoming you all to Achaya's Learning Center. So எனக்கு ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா கேக்குதா அப்படிங்கறத உங்களோட chat செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க so that it will be easy for me to proceed the class, okay? And let's wait for a few more seconds so that many can join too, right? Fine. And in the meanwhile, thank you. In the meanwhile, let me introduce myself. Okay. So, என்னோட learning center பேர் என்னன்னா Achaya's Learning Center. So, I'm running this for the past 3 years. ஸோ இது வந்து நான் 8th to 12th வரைக்கும் நான் மேக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட மெயின் ஃபோர்டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 7 இயர்ஸா ஐம் ஹேண்ட்லிங் ஐம் ஹேவிங் I'm running an online academy for bank exams coaching. Okay. So I have my own YouTube channel, website, mobile app எல்லாமே நான் அதுக்கு வச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல் நேம் வேணும்னா Prepare to Crack Tamil. So அதில் I have more than 70,000 subscribers and லைக் எப்படி சொல்றது வெப்சைட்ஸ்ல கோர்சஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து they asked for லைக் ஸ்கூல் மேக்ஸ் டியூஷனுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்தது தான். ஸோ இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ் ஸோ ஐம் ஹேண்ட்லிங் ஃப்ரம் 8th to 12th வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ இதுதான் என்ன பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் வி ஹாவ் லைக் இண்டிவிஜுவலி ஐ ஃபோக்கஸ் எவ்ரி ஒன் அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். இப்போ ஒரு டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு சாப்டர்னா ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே டீச் பண்ணுவேன். தென் அவுட் ஆஃப் த புக் கொஸ்டின்ஸ் ஐ வில் டிஸ்கஸ் அண்ட் ரெகுலரா யூனிட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஃபர்ஸ்ட், அதாவது நீங்க என்கிட்ட ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் தவிர ரிமைனிங் எல்லா கிளாஸஸ்லுமே டெய்லியுமே மினி டெஸ்ட் இருக்கும். ஐ கிவ் சம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆஸ்க் யூ டு சால்வ். ஸோ முன்ன கிளாஸ் அன்னைக்கு நடந்த கிளாஸ் எல்லாத்துலேருந்தும் ரெகுலரா டெஸ்ட் வச்சுட்டே இருப்பேன். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும் அண்ட் உங்களுக்கு மைண்ட் மேப்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ ஆல் தீஸ் ஐ வில் டூ இட் இன் மை கிளாஸ். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த என்ன பண்ண ஒரு பேசிக் இன்ட்ரோ. ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் மெனி ஹவ் ஜாயின்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன், லெட் மீ ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகேவா. ஃபைன். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் சி சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் பிட் ஈஸி ஒன்லி. லைக் ரொம்ப டஃப் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதுல வந்து எதுல வந்து உங்களுக்கு டஃப்னஸ் வந்து லைக் எதுல உங்களுக்கு மார்க் போகும் அப்படின்னா மெயினான விஷயம் வந்து கால்குலேஷன் பார்ட் தான். பிகாஸ் இதுல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க படிச்சுட்டு போயிடுவீங்க. பட் அந்த கால்குலேஷன் பார்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுதான் இதுல இந்த பர்டிகுலர் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது இதுதான். ஓகே. ஸோ இந்த இயர் உங்களோட சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோன் இருக்கு, ஸ்பியர் இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ இதை தவிர இது மட்டும்தான் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் இயர் படிச்ச கியூப், கியூபாய்ட், சிலிண்டர் அதுல இருந்தும், அதாவது இது ரெண்டும் அதுவும் இந்த 3 சாலிட்ஸையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா. ஸோ நீங்க இந்த 6த்துல இருக்கிற எல்லா ஏரியாஸ் ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா எல்லாமே கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ஓகேவா. நான் அதெல்லாமே கூட டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இன்னொரு few minutes I will show everything. Maybe you can take a screenshot or else நான் கம்ப்ளீட்டா இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு PDF கூட ஷேர் பண்றேன். ஐ திங்க் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அந்த குரூப்ல ஐ வில் ஷேர் த PDF. ஓகேவா. அந்த குரூப் லிங்க் வேணாலும் நான் இந்த வீடியோவோட லைக் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஜாயின் பண்ணாதவங்க டேரக்டா வீடியோ பாக்குறீங்கன்னா அதை ஜாயின் பண்ணி அந்த PDF யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இது எல்லாத்தோடைய ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எப்படி டிரைவ் ஆகி வந்திருக்கு, எவ்ரி திங் வி ஹேவ் அ ஸ்டோரி. பட் நான் அந்த அளவுக்கு டெப்தா இப்போ நம்ம ரிவிஷன் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு போக முடியாது. சோ என்னன்னு நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபைன். அண்ட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயினா தெரிய வேண்டியது ஏரியாங்கிறது நம்ம எப்ப கண்டுபிடிக்கணும், வால்யூம் அப்படிங்கறது எப்ப கண்டுபிடிக்கணும், ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது வந்து ஒரு கோனிக்கல் ஆர் மேபி ஒரு ஹெமிஸ்பிரிக்கல் ஷேப் டோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹவுஸ்ல ஒரு டோம் இருக்கு. இந்த டோம்ல வந்துட்டு நீங்க when you have to paint, ஓகே, உங்களுக்கு வந்து நீங்க பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணுமா, வால்யூம் கண்டுபிடிக்கணுமா? You know that. So அதாவது உங்களுக்கு டைரக்டா இது ஏரியா கண்டுபிடிங்க, டைரக்டா வால்யூமை கண்டுபிடிங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா. யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். ஃபைன். ஸோ அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த பெயிண்டிங் ஜென்ரலாவே ஒரு சர்ஃபேஸ்ல நீங்க ஏதாவது பண்றீங்க. ஓகேவா. மெயினான டேர்ம் என்னன்னா உங்களோட சர்ஃபேஸ்ல நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா யூ ஹாவ் டு கால்குலேட் த ஏரியா. பெயிண்டிங் அப்படிங்கிறது சர்ஃபேஸ்ல தானே பண்ணுவோம். ஸோ சம்திங் லைக் தட். அதே மாதிரி இப்போ ஒரு கோனிக்கல் டென்ட் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோனிக்கல் டென்ட் வந்து ஒரு கேன்வாஸ் மெட்டீரியல்லையோ அந்த மாதிரி டார்பலன் மெட்டீரியல்லையோ நம்ம பண்ணுவோம். ஸோ அது பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் வாண்ட் திஸ் ஏரியா, ரைட். ஸோ அதெல்லாம் அதுக்கு
அதுக்கு எல்லாத்துக்குமே வி வாண்ட் ஏரியா. பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாத்துக்குமே வி வாண்ட் டு கால்குலேட் ஏரியா. அப்போ வால்யூம்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டென்ட் இருக்கு, ஒரு டென்ட்டுக்குள்ள எவ்வளோ பீப்புள் ஃபிட் ஆகலாம், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஒரு விஷயம். இல்ல இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கோன் ஷேப் இருக்கு, ஒரு கோன் இருக்கு, இந்த கோனுக்குள்ள நான் எவ்வளவு ஐஸ்கிரீமை வந்து ஃபில் பண்ணலாம், சம்திங் லைக் தட். ஆர் ஒரு ஒரு ஸ்பியரே எடுத்துக்கோங்களேன், ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பியர் ஸ்பியர் ஷேப்ல அப்படின்னா யூ கேன் டேக் லைக் பருண் ஐஸ்கிரீம் எல்லாம் ஐஸ்கிரீம் பால் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இதை பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அருண் ஐஸ்கிரீம் பாலை பண்றதுக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவை, லைக் ஹவு மச் மெட்டீரியல் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து ஏரியா. பிகாஸ் இந்த பார்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், நீங்க பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ இட் இன்வால்வ் சர்ஃபேஸ்ல இன்வால்வ் ஆகுதுன்னா இட் இஸ் ஏரியா. பட் இந்த பால்ல நான் எவ்வளவு ஃபில் பண்ண முடியும், வாட் இஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ வால்யூம் அப்படின்னா எவ்வளவு ஃபில் பண்ண முடியும், கெப்பாசிட்டி, ஆல் தீஸ் மீன்ஸ் த வால்யூம். ஸோ அதோடைய கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் அ வால்யூம். ஸோ மெயினா எதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், எதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பேசிக்ஸ். நெக்ஸ்ட் ஏரியாலேயே பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அது இந்த இயர்ல உங்களுக்கு இருக்கிறதுல எல்லாத்துலயுமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோன் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ரைட். கோன் அப்படிங்கிறது இந்த ஷேப்ல இருக்கும், ரைட். இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நடுவுல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட் பக்கத்துல இந்த இடத்துல ஒரு ஒரு பேப்பர்ல நீங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட ஒரு ஸ்டிக்கோ ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டு இந்த ரெண்டு சைடையும் பிடிச்சு ரொட்டேட் பண்ணிட்டே ஃபாஸ்டா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இமேஜினரியா உங்களுக்கு ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஆக்சுவலா கோன். ஓகேவா? சோ அது எந்த இடத்துல கட்டுவாங்க அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைட்ல. இது வந்து நீங்க யூடியூப்லயே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுற ஒரு சாலிட் தான் என்னதுன்னா ஒரு கோன். சோ கோன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் ஒரு சர்க்கிள் இருக்கும். இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பர்த்டே ஹேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாலோவானது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அவுட்டர் லேயர் பாட்டம் லேயர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிளா இருக்குமா, அண்ட் தென் இட் இஸ் ஃபாலோட் பை இந்த மாதிரி ஒரு ஷேப்பா இருக்கும், ரைட். ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். சோ அந்த கீழே இருக்கிற அந்த பாட்டம் சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் போற இதை வந்து we call it as a radius. அண்ட் இது வந்து ஹைட் ஆஃப் த கோன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த ஹைப்போட்டனியூஸ். ஓகேவா? இந்த இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னல, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைப்போட்டனியூஸ் அப்படிங்கிறது என்னது, எங்க ரைட் ஆங்கிள் எங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதோ அதோட ஆப்போசிட் சைடை we call it as hypotenuse. that is the longest side. அதே மாதிரி கோன்ல லாங்கஸ்ட் சைடை நம்ம என்ன சொல்லுவோம்னா slant height அப்படின்னு சொல்லுவோம். slant height we call it as L அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? these are some of the basic terms. fine. so இப்போ இதுல வந்து curved surface area னா என்ன, total surface area னா என்ன, that plays an important role. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே ஹேட்டே எடுத்துக்கோங்களேன். இந்த பர்த்டே ஹேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர்ல எனக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவை அந்த மாதிரி கேக்குறாங்கன்னா ஒரு பர்த்டே ஹேட் பண்ணணும்னா லைக் ஒன்லி திஸ் மச், ரைட். ஒன்லி த கர்வ்டு ஏரியா மட்டும்தான், அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. சோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல நீங்க தேவையானது கர்வ்டு சர்ஃபேஸ். இல்ல ஒரு டென்ட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, டென்ட் மேக் பண்ணாலும் ஒன்லி திஸ் பார்ட் இந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். நடுவுல ஒரு சம் ஸ்டிக்கோ ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். சோ ஒன்லி திஸ் பார்ட் அப்படின்னா you want to calculate the curved surface area. இது இந்த மாதிரி லைக் ஹாலோவா இல்லாம இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்சைட்ல ஹாலோவா இருக்கு. இப்ப ஹாலோவா இல்லாம இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெசல்னு எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு, இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கிறதுக்கு மேபி இது ஒரு டின் மெட்டீரியல்ல இதை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெசல் மேக் பண்றதுக்கு எனக்கு லைக் எவ்வளவு ஷீட் தேவை அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்கன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட், அதாவது இந்த பார்ட் பிளஸ் இதை கம்ப்ளீட்டா க்ளோஸும் ஆயிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி. சோ இது கம்ப்ளீட்டா க்ளோஸும் ஆயிருக்கணும்னா இட் இன்வால்வ்ஸ், அதாவது இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியாவும் சேர்த்தா இட் இன்வால்வ்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சோ மேக்ஸிமம் சம்ஸ் வந்து கோனை பொறுத்த வரைக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டடா தான் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கிறதுக்கான யூசஸ் கம்மி இல்லையாப்பா, சம்திங் எல்லாமே கம்ப்ளீட்டா கோன் வந்து க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னா அது எந்த இடத்துலயும் பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ்க்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு கண்டுபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? வால்யூம் as I told you all know. அதே மாதிரி ஸ்பியர்
ஸ்பியர் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கேர்டு எல்லாமே கேர்டா தான் இருக்கு. ஸோ இதுல கேர்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சரி, ஆல் மீன்ஸ் த சேம். ஸோ பிகாஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கேர்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா 4πr² தான் இருக்கும். இது ஹெமிஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஹெமிஸ்பியர் என்னது? ஹாஃப் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கேர்டு சர்ஃபேஸ் ஏரியானா இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி திஸ் பார்ட். ஓகேவா? இதுலயும் அது பட் இது ஒரு ஒரு சம்திங் ஒரு க்ளோஸ்ட் வெசலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்குன்னா இந்த பார்ட் இது பாத்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிளா இருக்கும். ஸோ இதையும் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ உங்களோட இந்த 3 விஷயத்துல இந்த 3 இதுல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாத்துக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏரியா அப்படின்னாலே கண்டிப்பா ஸ்கொயர் யூனிட்ஸா தான் இருக்கும். இந்த யூனிட்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம் அப்படின்னா கியூபிக்கல் யூனிட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் யூனிட்ஸ் வந்து நீங்க மாத்தி மாத்தி எழுதிடக்கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஃபார்முலாஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது எல்லாமே நீங்க கண்டிப்பாவே தரவா தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் அப்படிங்கிறது டயாமீட்டர் பை 2, அண்ட் தென் கியூப் உடைய ஃபார்முலா, டோட்டல் கியூப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வராது. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் அப்படின்னா என்னது? லேட்ரல் அப்படின்னா என்னதுன்னா சைடு வேஸ் அப்படின்னு அர்த்தம். மீனிங் வந்து சைடு வேஸ். ஸோ நீங்க சைடா பார்க்கும்போது இப்போ ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கியூப் ஷேப்ல ஒன்னு இருக்கு அப்படின்னா அந்த கியூபை வந்து நீங்க சைடு வேஸ்ல பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. ஒரு ஹவுஸ் இருக்கு, இட்ஸ் இன் கியூப் ஷேப்னு வச்சுக்கோங்க. அந்த ஹவுஸ் நீங்க உங்களோட அதை சுத்தி இடம் விட்டுருப்பாங்கல்ல, அதை சுத்தி நடந்து போறீங்க. ஒரு சைடு வேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும்? டாப்பும் தெரியாது, பாட்டமும் தெரியாது. ஸோ அதுதான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஆல்வேஸ் கியூபாய்ட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து என்ன இருக்கும்? தே ஹேவ் நிறைய ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா? அதுல டாப் ஃபேஸ் அண்ட் பாட்டம் ஃபேஸ்ல இருக்கிற ஏரியாவை விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஒன்லி lateral means a sideways அவ்வளவுதான். ஓகேவா? சோ டாப்பும் பாட்டமும் விட்டுட்டு எடுக்கணும். சோ அதுதான் அதோட ஃபார்முலாஸ் தான் இது. சோ அந்த ஃபார்முலாஸ் தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்வர்ஷன்ஸ், யூனிட் கன்வர்ஷன்ஸ். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். பிகாஸ் யூனிட் வந்து கேர்ஃபுல்லா கவனிக்கணும். கொஸ்டின்ல சில இடத்துல மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே யூனிட்டா நம்ம ஆன்சரா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு கன்வர்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 லிட்டர்னா 1000 சென்டிமீட்டர் கியூப்ஸ். ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு இருக்குன்னா அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ தட்ஸ் இட். ஃபைன். சோ 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் அண்ட் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Now let me go on to அதாவது some கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் ஆர் லைக் எப்படி சொல்ற டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அவுட் ஆஃப் த புக் கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபைன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? in a cylinder if the radius is a half and the height is doubled the volume will be அப்படின்னு இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு ஏதாவது நான் சொல்லிட்டு இருக்கும் போதே டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சாட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. பிகாஸ் we have only ஒரு 1.5 hours டைம்குள்ள நான் எல்லாமே முடிக்கணும் இல்லையா? ஸோ எல்லாரோட டவுட்ஸுமே ஐ கேனாட் கிளியர் இட் தென் அண்ட் தென் நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் குரூப் மூலமா குரூப்ல ஐ வில் சென்ட் ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கேன் சென்ட் இட் நவ். பட் நான் ஃபைனலா ரீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் குரூப்ல. ஃபைன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சிலிண்டர்ல வந்து ரேடியஸ் இஸ் half and height is doubled then the volume will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஆக்சுவலா என்னது? வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 1/3 πr²h. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து πr²hன்னு வரும். அதுல ரேடியஸ வந்து ஹாஃப் பண்ணிருக்காங்க. சோ ஹாஃப் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு வரும். ரைட்? ஹாஃப் ஆஃப் ரேடியஸ். யூஷுவல் ரேடியஸை விட ரேடியஸ் r/2 அப்படின்னு இருக்கும் ரேடியஸ். ஹைட் இஸ் டபுள்டு. ஸோ 2h இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். π இன்டூ r/2 the whole square இன்டூ 2h வரும். ஸோ π இன்டூ r²/4 இன்டூ 2h அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி 2 ஆயிடும். ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு? πr²h/2 வருது. ஒரிஜினல் வால்யூம் என்னது? πr²h. ஸோ அதுல இருந்து இது என்ன ஆயிருக்கு? அதுல இருந்து half, it is halved. ஸோ the volume is halved அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே இந்த மாதிரி சிலதை டபுள் பண்றது, ட்ரிபிள் பண்றது, ஆல் தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னும் 2-3 சம்ஸ் பார்த்துக்கலாம். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ யூஸ்வலா ரேடியஸ் ஆர்ன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல 2r இருக்கு. அதுல வால்யூம் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. வால்யூம் ஃபார்முலா என்னது? 4/3 πr³. ஸோ 4/3 இன்டூ π இன்டூ r என்னன்னு போட்டுக்கணும். 2r the whole cube எழுதணும்.
So 4/3 into pi into 8r cube அப்படின்னு வரும், ரைட்? ஸோ இந்த 8 இந்த வெளியில கொண்டு வந்துருங்க. ஸோ 8 into 4/3 pi r cube இருக்கா? ஸோ வால்யூம் வந்து என்ன ஆயிருக்கு? 8 into 4/3 pi r cube என்னது? 32/3 pi r cube ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அவ்வளவு. ஓகே, ஃபைன். இல்ல உங்களுக்கு இந்த நியூ வால்யூம் வந்து எவ்வளவு டைம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? It's 8 times the original volume and the matter. Depending on the question, you have to answer it. Next one, the same type of question. The total surface area of the cone வந்து கேட்டிருக்காங்க. Radius வந்து r/2 கொடுத்திருக்காங்க. Slant height வந்து 2l. Total surface area உடைய formula என்ன? Formula என்னது? pi r into l plus r, right? So இங்க என்ன போட்டுக்கலாம்? pi r நம்ம போட்டுப்போம். l வந்து என்னன்னு கொடுத்த radius வந்து l வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? L is 2l னு கொடுத்திருக்காங்க. R வந்து r/2 கொடுத்திருக்காங்க. ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கானா? இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? pi r into இந்த இதை 4l plus r/2 இருக்கும், ரைட்? அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கா அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவுமே ஆப்ஷன்ல இல்ல, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? pi r into, ஸோ இதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம்னா pi r into so what we can make this as 4l/2. So 4l/2. okay, வேற மாதிரி இதை எப்படி கொண்டு வரலாம்? pi r/2 அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்துட்டு 4l plus r அப்படின்னு கொண்டு வரலாம். இதை வெளியில கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆக்சுவலி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஓவராலாவே இதை வந்து இப்ப இந்த ஆப்ஷன் பாருங்கன்னா pi r into l plus r/4 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ஓவராலாவே 4 டிவைட் பண்ணி பார்ப்போமே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆர் எஸ் 4 டிவைட் பண்ணி பார்க்கலாம், ஆர் 2 டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும்? இது pi r/2 into 2 into 4l plus r இருக்கு. So this will become pi r into 4l/4 plus r/4 ஆகுமா? So this 4 gets cancelled. pi r into l plus r/4 வருது. ஸோ இருக்கிற ஆப்ஷனை பொறுத்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஓகே நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டேனே, ஆன்சர் வரலையேன்னு யோசிக்க கூடாது. கொடுத்துருக்கிற கொஸ்டின் கேட்டாப்ல we have to make some small changes. ஆப்ஷன்ஸை பொறுத்து நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? ஒரு கோனுடைய ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8.4 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் வந்துட்டு 2.1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்டட். ஃபைன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? தென் ஐ வில் மூவ் ஆன் டு திஸ் ஒன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அதாவது வந்துட்டு ஒரு விஷயத்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் போறீங்க, உங்களோட ஓல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களோட ஓல்டு ஜுவல்லரி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கிவிங் இயரிங் ஆர் செயின் ஒன்று கொடுக்குறீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க? மெல்ட் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளா தான் கொடுப்பாங்க. ஸோ மெல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு சும்மா ஏதோ வேற ஏதோ ஒரு ஷேப்லெஸ்ஸா ஒரு சின்னதா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு திரும்பி யூ கேன் லைக் இப்போ நிறைய ஸ்டோர்ஸ்ல அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஸோ அதை வச்சுட்டு ஓகே எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு தேல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செயினா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செயின் வந்துட்டு ஒரு 10 கிராம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இதை மெல்ட் பண்றதுனால இதோட கிராம்ஸ் ஏதாவது கம்மி ஆகுமா? ஆகாது. ஸோ அதோட மீனிங் என்னதுன்னா இதோட வால்யூம் என்னவா இருக்கோ இதை நீங்க மெல்ட் பண்ணாலும் டேர்ம்ஸ் என்னன்னா மெல்ட் பண்ணாலோ ஆர் ரீகாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஆர் காஸ்டட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆல் தீஸ் மீன்ஸ் த சேம். ஸோ ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாத்தினாலும் அதோட வால்யூம் வந்து என்னவாதான் இருக்கும்? வால்யூம் ரிமைன்ஸ் த சேம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு பெரிய ஸ்பியரை இப்போ ஒரு பெரிய ஸ்பியரா இருக்கு, நான் வந்து அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த அதை வந்து கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு திரும்பி மேபி வேற ஏதாவது ஒன்று பண்றேன்னா அதை வச்சு நான் ஒரு 20 ஸ்பியர் பண்ணாலும் குட்டி குட்டியா ஸ்பியர் பண்ணாலும் ஆல் த வால்யூம்ஸ் அந்த 20 ஸ்பியரோட வால்யூமையும் சேர்த்தேன்னா எனக்கு அந்த ஒரு பிக் ஸ்பியரோட வால்யூம் கிடைச்சிடும். ஸோ என்னவா நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் the volume will be the same. That is the important concept. Okay. So இப்போ இந்த சம்க்கு வரலாம். இங்க என்ன இருக்கு? ஹைட் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு கோனை வந்து என்ன பண்றாங்க? மெல்ட் ரீகாஸ்ட் பண்ணி ஸ்பியரா மாத்துறாங்க. அப்ப அந்த ஸ்பியரோடைய ரேடியஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ரைட்? வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் கோன் என்னது? 1/3 pi r square h is equal to 4/3 pi r cube. இதுல உங்களுக்கு என்ன கொஸ்டினா இருக்கு? ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் த ரேடியஸை மட்டும் அன்னோனை மட்டும் ஒரு சைட்ல வச்சுட்டு
நோன் எல்லாத்தையும் இன்னொரு சைடுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆர் கியூபை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஸோ இங்க என்ன இருக்கு 1/3 πr² ஹெச்ன்னு இருக்கு பை இங்க என்ன ஆகும் இங்க வந்து 4/3 பைன்னு இருக்கு. ஸோ 4/3 பைங்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் இந்த சைடுல 3 போடும். இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்க நியூமரேட்டருக்கு போயிடும். இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறது இங்க டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ ஹியர் இட் வில் பிகம் 4 × 4 into pi. அதை இந்த சைட் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் ஒன். ஸோ இப்போ இதுல நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும், இந்த பையும் கேன்சல் ஆயிடும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ r²ங்கிறது என்னது 2.1 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சில பேருக்கு வந்துட்டு இந்த டெசிமல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது வந்து நிறைய கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ 2.1 இருக்குன்னா take it as 21/10. 8.4 இந்த மாதிரி ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா தப்பும் வராது, ஃபாஸ்டராகவும் பண்ண முடியும். ஸோ ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 21/10 the whole square. னா write it as 21/10 into 21/10 into height எவ்வளோன்னு இருக்கு 84/10 இருக்கு. ஓவரால் it is divided by 4, right? ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மேபி into 1/4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். this is equal to r³ அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன வரும் 21 வருதா? ஸோ இங்க 3 டைம்ஸ் 21 இருக்கு, 3 டைம்ஸ் 10 இருக்கு. ஆக்சுவலா r³ அப்படிங்கறத ஆறா மாத்தணும்னா இது மொத்தத்துக்கும் நான் கியூப் ரூட் கண்டுபிடிக்கணுமா? 21 × 21 × 21/10 × 10 × 10 வந்துருமா? ஸோ கியூப் ரூட்னா என்னது அந்த கியூப் ரூட்டுக்குள்ள ஒரு விஷயம் 3 டைம் அக்கர் ஆயிருக்குன்னா அந்த கியூப் ரூட்ல இருந்து வெளியில வரும்போது அது 1 டைமா மாறி இருக்கும். ஸோ திஸ் 21 டினாமினேட்டர்ல by 10 that is equal to 2.1 centimeter. அவ்வளவுதான். இட்ஸ் as simple as that. ஓகேவா? ஸோ கால்குலேஷன் அப்படிங்கறதும் நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம் என்ன பண்றோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க 2.1 எடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி இந்த 2.1 the whole square எழுதாம இந்த மாதிரி 2 தனித்தனியா எழுதணும். ஆல் தீஸ் ஆர் சம் ஆஃப் த கால்குலேஷன் டிப்ஸ். அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிப்ஸ் அண்ட் இதர் ஆன்சர் இஸ் 2.1 centimeter. எஸ் புரிஞ்சது இல்லையா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க ரேடியஸ். நெக்ஸ்ட் டைப் ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் வந்து கேட்காங்க. ஓகேவா? ரேஷியோ எனி ரேஷியோ. ஸோ ரேஷியோல இம்பார்ட்டன்டான ஒரு கால்குலேஷன் டிப் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க the radius of the two cylinders உடைய ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ radius 1 to radius 2 வந்துட்டு 2:3 கொடுத்துருக்காங்க. மேபி நான் radius 1 2x எடுத்துக்கலாமா, radius 2 வந்து நான் 3x அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி ஹைட் வந்து எந்த ரேஷியோல இருக்குன்னா 5:3 இருக்குங்கிறாங்க. அப்ப நான் ஹைட் 1 5x எடுத்துக்கலாமா? ஒரு 5x or மேபி வேற ஏதாவது ஒரு டினாமினேஷன் கூட போட்டுக்கோங்க. மேபி யூ கேன் டேக் இட் அஸ் 5y பிகாஸ் ரேடியஸ்க்கு x எடுத்தனால இந்த 5y எடுத்துக்கோங்க. இதை வந்து 3y எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நீங்க என்ன போட்டுக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஓகே டிவைடட் பை வால்யூம் ஆஃப் செகண்ட் சிலிண்டர். தனித்தனியா வால்யூமை கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம வால்யூம் அது ரேஷியோ ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்கனாலே டைரக்டா இங்கேயே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். வாட் இஸ் அ வால்யூம் ஃபார்முலா? 5r1² h1 by 5r2² h2. சோ இங்க பையும் கேன்சல் ஆயிடுமா? ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணிடுங்க. r1². வாட் இஸ் r1? 2x. so 2x into 2x. ஹைட் என்னது 3x. நெக்ஸ்ட் இங்க என்னது 5y. r2 அப்படிங்கிறது சாரி this is actually 3y, right? This is not 3y. Here the height is 5y. Sorry, this is 5y. ஓகே ரேடியஸ் வந்து 2x, ஹைட் வந்து 5y அண்ட் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க r2ங்கிறது என்னது 3x into 3x r2 the whole square into height வந்து இங்க எவ்வளவு இருக்கு 3y இருக்கு. ஸோ இந்த y-யும் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த இங்க x கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு ஆக்சுவலா 2 into 5 by 3 into 3 into 3 இருக்கா? ஸோ இது எதையுமே கேன்சல் பண்ண முடியாது, ரைட்? 2 2s are எவ்வளவு 4 4 5s are 20. கீழே என்ன இருக்கு 3³ that is 27. so 20/27 is a ratio. got it? so இதே நீங்க இதுக்கு எப்படி வேணாலும் நம்ம ஏதாவது காம்ப்ளிகேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தனியா ஒரு வால்யூமை கண்டுபிடிக்கலாம், அடுத்ததுக்கு தனியா வால்யூமை கண்டுபிடிச்சு அதை ரேஷியோ ஃபார்மேட்லாம் போட்டீங்கன்னா இட்ஸ் சோ மச் ஆஃப் டைம் கன்சியூமிங். ஸோ ரேஷியோ அப்படின்னாலே டைரக்டா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மேட்ல போட்டுட்டீங்கன்னா எந்த தப்புமே வராது. புரியுதா? fine. so this is actually r1, this is r2 and this is h1, this is h2. okay எப்பவுமே எல்லாமே அன்னோனா
அதிகமா இருக்குன்னா அது எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனி லெட்டர் யூ கேன் சூஸ் இட். ஓகே, இங்க ரேஷியோக்கு எக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், சாரி ரேடியஸ்க்கு எக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஹைட்டுக்கு ஒய்யை சூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, ரைட்? புரிஞ்சது இல்லையா? இந்த மாதிரி ஈஸி மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ரேஷியோ தான் வருது. ரேஷியோனாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பிரிக்கல் பலூன் வந்து 6ல இருந்து 12 சென்டிமீட்டருக்கு போகுது. ஸோ ரேடியஸ் 1 வந்துட்டு 6 சென்டிமீட்டர், ரேடியஸ் 2 வந்துட்டு 12 சென்டிமீட்டர். ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா 1 by surface area 2. So hemisphere பொறுத்த வரைக்கும் ratio of surface area of the balloons in 2 cases. Maybe இங்க எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. radius of hemispherical balloon increases from அப்படின்றது இட்ஸ் hemispherical அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவே எடுத்துக்கிறேனே. ஸோ 3 pi r1 ஸ்கொயர் by 3 pi r2 ஸ்கொயர் இருக்கும். 3 pi கேன்சல் ஆயிடுமா? ஸோ r1 ஸ்கொயர் அகெயின் ஒரு நம்பரோட ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் 36 எழுதி காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அப்பனா கால்குலேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆயிடும். Take it as 6 into 6 by 12 into 12 எடுத்துக்கோங்க. So this will become 2 and this will become 2. So the ratio is 1 by 4. 1 by 4 னா என்ன அர்த்தம்? 1:4. So this is the answer. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு இதுக்கு தனியா சர்ஃபேஸ் ஏரியாவை 6 சென்டிமீட்டர் போட்ட தனியா சில பேர் கண்டுபிடிப்பீங்க, இதுக்கு தனியா கண்டுபிடிப்பீங்க, திரும்பி அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிடும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பண்றீங்களோ அப்பதான் ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு பண்றதுக்கு டைம் இருக்கும். இல்லைன்னா இதுலயே மொத்த டைமும் போயிடும். ஓகேவா? ஸோ யூ ஷுட் மேக் ஷூர் யூ யூஸ் சம் ஸ்மார்ட் வே ஃபார் கால்குலேட்டிங். Next one, you again the ratio கேட்டிருக்காங்க. ratio of surface area. So surface area 1 by surface area 2. ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒரே surface area தான். ஸோ ஒரே ஃபார்முலா தான். 4 pi r1 ஸ்கொயர் by 4 pi r2 ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஸோ இங்க என்ன எடுத்துக்கலாம்? 4 pi கேன்சல் ஆயிடாதான் விட்டுருங்க. வால்யூம்ஸ் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு R1 R2வே நமக்கு கொடுக்கல. தே ஹவ் கிவன் த வால்யூம் ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து கொடுக்கல. ஸோ வால்யூம், வாட் இஸ் த வால்யூம் ஃபார்முலா என்னப்பா? வால்யூம் 1 by வால்யூம் 2 தான் கொடுத்துருக்காங்க. வால்யூம் உடைய ஃபார்முலா என்னது? ஆஃப் ஸ்பியர் உடைய ஃபார்முலா 4 by 3 pi r1 cube by 4 by 3 pi r2 cube is equal to 64:27 கொடுத்திருக்காங்கல்ல. 4 by 3 பையும் 4 by 3 பையும் கேன்சல் பண்ணிடுங்க. r1 cube by r2 cube வந்து 64/27. அப்ப r1 by r2ங்கிறது என்னவா இருக்கும்? cube root of 64/27 இருக்குமா? 64 உடைய cube root வந்து 4, 27 உடைய cube root வந்து 3. So r1 by r2 is equal to 4/3. அப்ப இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? r1 is equal to 4x into 4x. because இது ரேஷியோல இருக்கு அப்படின்னா அந்த 4ன்னு எடுத்துக்க கூடாது. 4 part that is. So you have to take it as 4x and 3x. ஓகேவா? So இது 3x into 3x ன்னு எடுத்துக்கலாம். x gets cancelled. So 16/9 is the ratio of their surface area. அவ்வளவு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வால்யூம்ஸ் எல்லாம் வச்சு கேட்டிருக்காங்க, ஒரு இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா வச்சு கேட்கறாங்க, ரேஷியோ எல்லாம் வச்சு கேட்கறாங்கன்னா யூ ஹேவ் ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கா எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் குள்ள போலாம். கொடுத்திருக்காங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8.4 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் வந்துட்டு 2.1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இட்ஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்டட். ஃபைன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? தென் ஐ வில் மூவ் ஆன் டு திஸ் ஒன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அதாவது வந்துட்டு ஒரு விஷயத்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் போறீங்க, உங்களோட ஓல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களோட ஓல்டு ஜுவல்லரி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூர் கிவிங் இயரிங் ஆர் செயின் எதுவும் கொடுக்குறீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க? மெல்ட் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளா தான் கொடுப்பாங்க. ஸோ மெல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு சும்மா ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு ஷேப்லெஸ்ஸா ஒரு சின்னதா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு திரும்பி யூ கேன் லைக் இப்போ நிறைய ஸ்டோர்ஸ்ல அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஸோ அதை வச்சுட்டு ஓகே எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு தேல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செயினா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செயின் வந்துட்டு ஒரு 10 கிராம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இதை மெல்ட் பண்றதுனால இதோட கிராம்ஸ் ஏதாவது கம்மி ஆகுமா? ஆகாது. ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா இதோட வால்யூம் என்னவா இருக்கோ இதை நீங்க மெல்ட் பண்ணாலும் டேர்ம்ஸ் என்னன்னா மெல்ட் பண்ணாலோ ஆர் ரீகாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஆர் காஸ்டட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆல் தீஸ் மீன்ஸ் சேம். ஸோ ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாத்தினாலும் அதோட வால்யூம் வந்து என்னவாதான் இருக்கும்? வால்யூம் ரிமைன்ஸ் த சேம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு பெரிய ஸ்பியரை
இப்போ ஒரு பெரிய ஸ்பியரா இருக்கு, நான் வந்து அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த வால் அதை வந்து கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு திரும்பி மேபி வேற ஏதாவது ஒன்று பண்றேன்னா அதை வச்சு நான் ஒரு 20 ஸ்பியர் பண்ணாலும், குட்டி குட்டி குட்டியா ஸ்பியர் பண்ணாலும், ஆல் த வால்யூம்ஸ் அந்த 20 ஸ்பியரோட வால்யூமையும் சேர்த்தேன்னா எனக்கு அந்த ஒரு பிக் ஸ்பியரோட வால்யூம் கிடைச்சிடும். ஸோ என்னவா நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் the volume will be the same. That is the important concept. Okay. ஸோ இப்போ இந்த சம்க்கு வரலாம். இங்க என்ன இருக்கு, ஹைட் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கோனை வந்து என்ன பண்றாங்க, மெல்ட் ரீகாஸ்ட் பண்ணி ஸ்பியரா மாத்துறாங்க. அப்ப அந்த ஸ்பியரோடைய ரேடியஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா, வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ரைட்? வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் கோன் என்னது, 1/3 pi r square h is equal to 4/3 pi r cube. இதுல உங்களுக்கு என்ன கொஸ்டினா இருக்கு, ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ அந்த ரேடியஸை மட்டும், அன்னோனை மட்டும் ஒரு சைட்ல வச்சுட்டு நோன் எல்லாத்தையும் இன்னொரு சைடுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆர் கியூபை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஸோ இங்க என்ன இருக்கு, 1/3 pi r square h இருக்கு பை, இங்க என்ன ஆகும், இங்க வந்து 4/3 பைன்னு இருக்கு. ஸோ 4/3 பைங்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், இந்த சைட்ல 3 போயிடும். இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்க நியூமரேட்டருக்கு போயிடும், இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறது இங்க டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ ஹியர் இட் வில் பிகம் 4 into 4 into pi. அதை இந்த சைட் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் ஒன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும், இந்த 3யும் கேன்சல் ஆயிடும், இந்த பையும் கேன்சல் ஆயிடும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ ஆர் ஸ்கொயருங்கிறது என்னது, 2.1 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சில பேருக்கு வந்துட்டு இந்த டெசிமல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது வந்து நிறைய கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ 2.1 இருக்குன்னா take it as 21/10. 8.4 இந்த மாதிரி ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா தப்பு வராது, ஃபாஸ்டராகவும் பண்ண முடியும். ஸோ ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 21/10 the whole square. Now you write it as 21/10 into 21/10 into height எவ்வளோன்னு இருக்கு, 84/10 இருக்கு. ஓவரால் it is divided by 4, right? ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மேபி into 1/4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். this is equal to r cube அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன வரும், 21 வருதா? ஸோ இங்க 3 times 21 இருக்கு, 3 times 10 இருக்கு. ஆக்சுவலா r cube அப்படிங்கறத ஆறா மாத்தணும்னா இது மொத்தத்துக்கும் நான் கியூப் ரூட் கண்டுபிடிக்கணுமா? 21 into 21 into 21/10 into 10 into 10 வந்துருமா? ஸோ கியூப் ரூட்னா என்னது, அந்த கியூப் ரூட்டுக்குள்ள ஒரு விஷயம் 3 டைம் அக்கரா இருக்குன்னா அந்த கியூப் ரூட்ல இருந்து வெளியில வரும்போது அது 1 டைமா மாறி இருக்கும். ஸோ திஸ் 21 டினாமினேட்டர்ல by 10 that is equal to 2.1 centimeter. அவ்வளவுதான். இட்ஸ் as simple as that. ஓகேவா? ஸோ கால்குலேஷன் அப்படிங்கறதும் நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம், என்ன பண்றோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க 2.1 எடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி இந்த 2.1 the whole square எழுதாம இந்த மாதிரி 2 தனித்தனியா எழுதணும். ஆல் தீஸ் ஆர் சம் ஆஃப் த கால்குலேஷன் டிப்ஸ். அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாவும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிப்ஸ் அண்ட் இதோட ஆன்சர் இஸ் 2.1 centimeter. எஸ், புரிஞ்சது இல்லையா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, ரேடியஸ். நெக்ஸ்ட் டைப் ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் வந்து கேட்காங்க. ஓகேவா? ரேஷியோ, எனி ரேஷியோ. ஸோ ரேஷியோல இம்பார்ட்டன்டான ஒரு கால்குலேஷன் டிப் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, the radius of the two cylinders உடைய ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரேடியஸ் 1:, ரேடியஸ் 2 வந்துட்டு 2:3 கொடுத்துருக்காங்க. மேபி நான் ரேடியஸ் 1 2x எடுத்துக்கலாமா, ரேடியஸ் 2 வந்து நான் 3x அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி ஹைட் வந்து எந்த ரேஷியோல இருக்குன்னா 5:3 இருக்குங்கிறாங்க. அப்ப நான் ஹைட் 1 5x எடுத்துக்கலாமா, ஒரு 5x ஆர் மேபி வேற ஏதாவது ஒரு டினாமினேஷன் கூட போட்டுக்கோங்க. மேபி யூ கேன் டேக் இட் அஸ் 5y பிகாஸ் ரேடியஸ்க்கு எக்ஸ் எடுத்துனால இந்த 5y எடுத்துக்கோங்க. இதை வந்து 3y எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நீங்க என்ன போட்டுக்கணும் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஓகே டிவைடட் பை வால்யூம் ஆஃப் செகண்ட் சிலிண்டர். தனித்தனியா வால்யூமை கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம வால்யூம் அது ரேஷியோ ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்கனாலே டைரக்டா இங்கேயே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். வாட் இஸ் அ வால்யூம் ஃபார்முலா? pi r1 square h 1 by pi r2 square h2. சோ இங்க பையும் கேன்சல் ஆயிடுமா? ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணிடுங்க. r1 square, வாட் இஸ் r1? 2x. so 2x into 2x. ஹைட் என்னது? 3x. நெக்ஸ்ட் இங்க என்னது? 5y r2 அப்படிங்கிறது, சாரி this is actually 3y, right? This is not 3y. Here the height is 5y. Sorry, this is 5y. Okay, radius வந்து 2x, height வந்து 5y.
அண்ட் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க R2ங்கிறது என்னது 3x into 3x R2 the whole square into height வந்து இங்க எவ்வளவு இருக்கு 3y இருக்கு. ஸோ இந்த ஒய்யும் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த இங்க x கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு ஆக்சுவலா 2 into 5 by 3 into 3 into 3 இருக்கா. ஸோ இது எதையுமே கேன்சல் பண்ண முடியாது, ரைட்? 2 2s are எவ்வளவு 4 4 5s are 20. கீழே என்ன இருக்கு 3 cube, that is 27. So 20 by 27 is the ratio. Got it? So இதே நீங்க லைக் எப்படி வேணாலும் நம்ம ஏதாவது காம்ப்ளிகேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தனியா ஒரு வால்யூமை கண்டுபிடிக்கலாம், அடுத்ததுக்கு தனியா வால்யூமை கண்டுபிடிச்சு அதை ரேஷியோ ஃபார்மேட்லாம் போட்டீங்கன்னா இட் இஸ் சோ மச் ஆஃப் டைம் கன்சியூமிங். ஸோ ரேஷியோ அப்படின்னாலே டைரக்டா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மேட்ல போட்டுட்டீங்கன்னா எந்த தப்புமே வராது. புரியுதா? Fine. So this is actually R1, this is R2, and this is H1, this is H2. Okay. எப்பவுமே எல்லாமே அன்னோனா இருக்குன்னா அது எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனி லெட்டர் யூ கேன் சூஸ் இட். ஓகே, இங்க ரேஷியோக்கு எக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், சாரி ரேடியஸ்க்கு எக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஹைட்டுக்கு ஒய்யை சூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, ரைட்? புரிஞ்சது இல்லையா? இந்த மாதிரி ஈஸி மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ரேஷியோ தான் வருது. ரேஷியோனாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் பலூன் வந்து 6ல இருந்து 12 சென்டிமீட்டருக்கு போகுது. ஸோ ரேடியஸ் 1 வந்துட்டு 6 சென்டிமீட்டர், ரேடியஸ் 2 வந்துட்டு 12 சென்டிமீட்டர். ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா 1 by surface area 2. So hemisphere பொறுத்த வரைக்கும் ratio of surface area of the balloons in 2 cases. Maybe இங்க எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. radius of hemispherical balloon increases from அப்படின்னு இருக்கு. It's hemispherical அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவே எடுத்துக்கிறேனே. ஸோ 3 pi R1 square by 3 pi R2 square இருக்கும். 3 pi கேன்சல் ஆயிடுமா? ஸோ R1 square அகெயின் ஒரு நம்பரோட ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் 36 எழுதி காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, அப்பனா கால்குலேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆயிடும். Take it as 6 into 6 by 12 into 12 எடுத்துக்கோங்க. So this will become 2 and this will become 2. So the ratio is 1 by 4. 1 by 4 என்ன அர்த்தம்? 1:4. So this is the answer. ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு இதுக்கு தனியா சர்ஃபேஸ் ஏரியாவை 6 சென்டிமீட்டர் போட்ட தனியா சில பேர் கண்டுபிடிப்பீங்க, இதுக்கு தனியா கண்டுபிடிப்பீங்க, திரும்பி அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிடும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பண்றீங்களோ அப்பதான் ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு பண்றதுக்கு டைம் இருக்கும். இல்லைன்னா இதுலயே மொத்த டைமும் போயிடும். ஓகேவா? ஸோ யூ ஷுட் மேக் ஷூர் யூ யூஸ் சம் ஸ்மார்ட் வே ஃபார் கால்குலேட்டிங். Next one, you again the ratio கேட்டிருக்காங்க. ratio of surface area. So surface area 1 by surface area 2. ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒரே surface area தான். ஸோ ஒரே ஃபார்முலா தான். 4 pi R1 square by 4 pi R2 square இருக்கு. ஸோ இங்க என்ன எடுத்துக்கலாம்? 4 pi கேன்சல் ஆயிடாதான் விட்டுருங்க. வால்யூம்ஸ் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு R1 R2வே நமக்கு கொடுக்கல. தே ஹவ் கிவன் த வால்யூம் ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து கொடுக்கல. ஸோ வால்யூம், வாட் இஸ் த வால்யூம் ஃபார்முலா என்னப்பா? வால்யூம் 1 by வால்யூம் 2 தான் கொடுத்துருக்காங்க. வால்யூம் உடைய ஃபார்முலா என்னது? ஆஃப் ஸ்பியர் உடைய ஃபார்முலா 4/3 pi R1 cube by 4/3 pi R2 cube is equal to 64:27 கொடுத்திருக்காங்கல்ல. 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் பண்ணிடுங்க. R1 cube by R2 cube வந்து 64/27. அப்ப R1 by R2ங்கிறது என்னவா இருக்கும்? cube root of 64/27 இருக்குமா? 64 உடைய cube root வந்து 4, 27 உடைய cube root வந்து 3. So R1 by R2 is equal to 4/3. அப்ப இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? R1 is equal to 4x into 4x. because இது ரேஷியோல இருக்கு அப்படின்னா அந்த 4ன்னு எடுத்துக்க கூடாது. 4 part that is. So you have to take it as 4x and 3x. ஓகேவா? So இது 3x into 3x எடுத்துக்கலாம். x gets cancelled. So 16/9 is the ratio of their surface area. அவ்வளவு. ஓகேவா? So இந்த மாதிரி வால்யூம்ஸ் எல்லாம் வச்சு கேட்டிருக்காங்க, or இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா வச்சு கேட்கறாங்க, ரேஷியோ எல்லாம் வச்சு கேட்கறாங்கன்னா யூ ஹேவ் ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கா எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் குள்ள போலாம். என்ன கொடுத்திருக்காங்க இங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து கொடுத்திருக்காங்க, ஆஃப் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இஸ் 5 times the area of the curved surface area of the cone of radius 4 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர், மேபி சர்ஃபேஸ் ஏரியா 1 எடுத்துக்கலாம், ஒரு புது ஸ்பியர். ஓகேவா? இது ஒரு ஸ்பியர், அது ஒரு ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு
5 times the surface area of curved surface area of cone of, okay, here it's curved surface area of cone, okay va? Here it is sphere, so it's 5 times the curved surface area of cone of radius 4 centimeter அப்படின்றது. மேபி சர்ஃபேஸ் ஏரியா 2ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதோட இது 5 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து என்னது? 4/3 pi r cube. இங்க ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5. That is equal to 5 into surface area of cone, curved surface area of cone. So pi into radius வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4. அண்ட் நமக்கு வந்து எல் தெரியாது, ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து கேன் வி ஃபைண்ட் த ஸ்லாண்ட் ஹைட் ஆக்சுவலா கண்டுபிடிச்சிடலாமா? வேற எல்லாமே நோன் குவான்டிட்டியா இருக்கு. ஃபைன். ஸோ நோனை வந்து நம்ம வந்து அன்னோனை வந்து ஒரு சைட்ல வச்சுட்டு நோன் எல்லாத்தையுமே இன்னொரு சைடுக்கு மாத்திக்கலாம். அப்ப என்ன ஆகும்? 4/3 into 5 into 5 into 5 into 5 by இந்த இடத்துல என்ன வரும்? into 5 into pi into 4ன்னு வரும், ஓகேவா? ஓகே, ஸோ இதுல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இஸ் 5 டைம்ஸ் ஏரியா ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்ன்னு இருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, surface area of sphere வந்துட்டு it is 5 times the curved surface area of cone அப்படின்னு இருக்கு. இது கொடுத்துட்டாங்க. இதுக்கு இந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து மேபி R1 எடுத்துக்கலாம். அதை 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? இது ரெண்டும் ஈக்குவல் வச்சு நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு புதுசா கிடைக்கும். அது என்ன கிடைக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது? 4 pi r1 square is equal to curved surface area of cone என்னது? pi into r1 of L ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? இதுல உங்களுக்கு fine. So this is not r1, this is r2. So 4 into pi into radius 1 வந்து 5 square நாலும் 5 into 5 ன்னு வச்சுக்கோங்க, equal to 5 into pi into R2 அப்படிங்கிறது என்னது? 4ன்னு கொடுத்துருக்காங்க. and L is the unknown. ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து L கண்டுபிடிச்சிடலாம். அப்ப L இதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா L-ம் R-ம் வந்து கோனுக்கு நமக்கு இருக்கும். அதை வச்சு ஹைட் கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சு வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? ஸோ அதான் சொன்ன, நமக்கு ஒரு விஷயம் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். இதுல L கிடைக்க போகுது. அப்போ எல்லுங்கிறது அன்னோன் குவான்டிட்டிங்கிறதுனால அதை ரைட் ஹேண்ட் சைட்ல அப்படியே வச்சுட்டு நோன் எல்லாத்தையுமே ஒரு சைடுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்? 4 into pi into 5 into 5 by இங்க எல்லாமே எதுல இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப அது இன்னொரு சைடுக்கு போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடுமா? ஸோ 5 into pi into 4. ஸோ 4 கேன்சல், pi கேன்சல், 5 கேன்சல், அவ்வளவுதான். ஸோ L is equal to என்னன்னு வந்திருக்கு? 5 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. எதுக்கு? கோனுக்கு. இப்போ ஹைட் ஆஃப் த கோன் கேட்டிருக்காங்க. ஹைட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா? ஆக்சுவலி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது ஹைட்டு, இது வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன்? ரேடியஸ், அண்ட் திஸ் இஸ் எல். இதுதான் அப்படியே கோனா மாறுதுன்னு சொல்லியிருந்தேன். சோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது 90 டிகிரினா இந்த பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணனா L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் வருமா? அப்ப L இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர்னு வருமா? இதுல நமக்கு தேவை h. அப்ப h ஸ்கொயர் அப்படிங்கிறது L ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் இருக்குமா? பிகாஸ் ஆல்வேஸ் த கிரேட்டஸ்ட் லென்த் ஆர் கிரேட்டஸ்ட் சைடு இஸ் த ஸ்லாண்ட் சைடு, தட் இஸ் த ஹைபோட்டென்யூஸ். ஆல்வேஸ் அது மைனஸ் the remaining one in the varum. So that is L square minus R square, that is equal to 5 square minus 4 square. So 25 minus 16 is what? 9. So height is equal to 3 centimeter. Now volume கேட்டிருக்காங்க. Volume formula என்னது? 1/3 pi R square H. So இந்த இடத்துல பையோட வேல்யூ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலன்னா you have to take it as 22/7. So 22/7 ரேடியஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க? Radius is 4. You have to take the volume of the cone. I mean, இந்த cone கொடுத்த radius தான் எடுத்துக்கணும். அதை எடுத்துறாதீங்க மாத்தி. Okay. 4 into 4 into 3 அப்படின்னு இருக்கு, right? So இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுமா? This 3 gets cancelled. வேற எதுவுமே கேன்சல் ஆகாது, right? So என்ன இருக்கு? 22 into 4 is what? 88. So 88 into 4 அப்படிங்கிறது என்ன வரும்? We'll be getting it as 88 into 4/7 and வரும். So what is 88 into 4? Yes. Okay, so 88 into 4 அப்படிங்கிறது you will be getting around. So இந்த calculations எல்லாம் நீங்க faster போடுறதுக்கு கத்துக்கணும். That is very very important. Okay, so 88 into 4 you will get it as
352. ஓகேவா? So 352 by 7 பண்ணணும். So 352 by 7 என்னது? 7 5s are 35. So 5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது 2 தான் இருக்கு. So you have to put 0. அடுத்தது வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். So that will become உங்களுக்கு என்ன வரும்? 20 இருக்குன்னா you'll be getting around 2 7s are 14. திரும்பி 6 பேலன்ஸ் வரும். So 16 வரும். So 8 7s are 56. So 50.28. அதாவது up to 2 டெசிமல்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு மைண்ட்லயே பண்ணி காமிக்கிறேன். லைக் பென் பேப்பர் யூஸ் பண்ணாம கால்குலேஷன் பண்ணி காமிக்கிறேன். பட் உங்களுக்கு எது வசதியா இருக்கும்? உங்களுக்கு பெண்ணால பண்ணாதான் வசதியா இருக்கும்னா ரஃப் காலம்ல பெண்ணால ரஃப் காலம்ல பண்ணி just write the answer. So 50.28. What will be the unit? So volume, right? So in that volume is equal to 50.28 centimeter cube அப்படிங்கறத கண்டிப்பாவே மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, யூனிட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க் கம்மியாடு. ஓகே, காட் இட்? புரிஞ்சுதா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Crystal sphere, each of radius 2 centimeter or packed into, this is one of the important question. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கிற question. ஓகே, ஸோ ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்கு. அதோட ரேடியஸ் வந்துட்டு each of radius 2 centimeter. ஓகே, ஸோ ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2 centimeter or packed into a rectangular box. ஸோ ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல இந்த ஸ்பியரை பேக் பண்றாங்க. அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோட டைமென்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? Find 16 into this length, breadth, height கொடுத்திருக்காங்க. 16 spheres. So இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி 16 spheres வைக்கிறாங்க. ஓகேவா? டோட்டலி 16 spheres வைக்கிறாங்க. And is filled with preservative liquid அப்படின்னு இருக்கு. Find the volume of this liquid. Give your answer to the nearest. It's one of the very very interesting question. Fine. So ஒரு ஸ்பியரை வைக்கிறாங்க, வச்சு முடிச்சுட்டாங்க. ஓகேவா? வச்சுட்டு preservative liquid அதுல ஊத்துறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குப்பா. ஃபைன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. நடுநடுவ கேப் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் ஒரு 16 ஸ்பியர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுல ப்ரிசர்வேட்டிவ் லிக்விட். ஓகேவா? சம் மேபி ப்ரிசர்வேட்டிவ் லிக்விட். ஏன்னா இந்த உள்ள இருக்கிற ஸ்பியர் என்ன கண்டென்ட்னு நமக்கு தெரியாது, அவங்க கொடுக்கவும் இல்லை. நம்ம அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக சம் ப்ரிசர்வேட்டிவ் லிக்விடையும் அதுல ஊத்துறாங்க. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது வால்யூம் ஆஃப் ஸ்பியரை கேட்கல, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸையும் கேட்கல, வால்யூம் ஆஃப் லிக்விட கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் லிக்விட் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம வால்யூம் ஆஃப் பாக்ஸ் மைனஸ் இந்த வால்யூம் ஆஃப் 16 ஸ்பியர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுதா? இது ரெண்டுத்தோட வால்யூமையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். வால்யூம் ஆஃப் பாக்ஸ்ங்கிறது இந்த டோட்டல் பாக்ஸ். இப்ப இந்த ஸ்பியர் எல்லாமே ஒரு வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கு. அதை தவிர எங்கெங்கல இது இல்லாம அதுல இருக்கிற கேப்ல தானே அந்த லிக்விட் ஃபில் ஆயிருக்கும். சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the volume of the liquid, right? புரியுது? அதான் சிம்பிள் கான்செப்ட். இப்ப இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா இப்படி இருக்குப்பா. ஓகே, they are asking this part. சோ இந்த இது கேக்குறாங்கன்னா நீங்க இந்த டோட்டல் வால்யூம் மைனஸ் இந்த வால்யூமை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் பார்ட், ரைட்? சோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. சோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் மைனஸ் வால்யூம் ஆஃப் 16 ஸ்பியர்ஸ். சோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ்ங்கிறது என்னது? ரெக்டாங்கிள், கியூபாய்டு. கியூபாய்டோட வால்யூம் என்னது? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் மைனஸ் 16 இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னதுப்பா? 4/3 pi r cube அப்படின்னு வருது. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. தட் இஸ் 16 into 8 into 8 minus 16 into 4/3 into pi வந்து நம்ம 22/7 எடுத்துக்கலாம். r cube ரேடியஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்திருக்காங்க, ரைட்? 2 into 2 into 2. So that will become 8 ஆயிடுமா? சோ இதை வந்துட்டு ஓவராலாவே 8 நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். சோ இங்கேயும் 16 into 8 இருக்கு, இங்கேயும் 16 into 8 இருக்கு. சோ நான் அதை காமனா ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துறேன். சோ இட் will make my calculation easier. So 8 minus இந்த 16ஐயும் இந்த 8ஐயும் நான் காமனா வெளியில எடுத்துட்டேன். சோ ரிமைனிங் இருக்கிறது என்னது? 4/3 into 22/7 மட்டும்தான் வெளியில இருக்கு, இங்க இருக்கு. சோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? எதுவுமே கேன்சல் ஆகாது. சோ 22/4 வந்து எவ்வளவு? What is 22 into 4? 88. So this will become 16 into 8. What is 16 into 8? எவ்வளவு? Again நீங்க வந்து ஒரு 9th standard லெவல்ல இருக்கும்போது 1ல இருந்து 20 டேபிள் வரைக்கும் தரவா படிச்சு வச்சிருக்கணும். That is very very important. Okay, so 16 into 8 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா you will get it around 128 into 8 minus, so 4 into 28, that is 88/21. So 88/21 அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 21 into 4 எவ்வளவுப்பா? 21 into 4 is what? இதுல எழுதிடுறேன். 128 into 8 minus 21 into 4 வந்து 84 வருமா? So 4 point ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும், 14 இருக்கும். ஸோ 14 அகெயின் நம்ம என்ன போடுவோம்?
21 into 1 is 1 and தான் போடுவோம். So balance எவ்வளவு இருக்கும்? 19 இருக்கும். So திரும்பி it goes on. So 19 அப்படின்னு இருக்குன்னா you will be getting around 190. So 21ல 190 அப்படின்னா 21 into 9 போட்டீங்கன்னா you will be getting around 182. So 4.19 அந்த மாதிரி போகும். 2 decimal point ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. So 128, okay, so 128 that is equal to 128 into 8 minus 4.8 minus 4.19. So what you will get? 1, 0, and this will be around 4.01 அப்படின்னு கிடைக்குமா? Right? This will become 10 and this will become 9. Sorry, 4.81 கிடைக்குமா? So 8 minus 4.19 is 4.81. So you have to multiply 128 into 4.81. That will be the answer of the what? Volume of the liquid. புரியுதா? வர ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர் கியூப்னு போட்டுக்கோங்க. மேபி இந்த பர்டிகுலர் ஆன்சரை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? பட் இதே என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை தனியா கண்டுபிடிப்பீங்க, இதை தனியா கண்டுபிடிப்பீங்க, எல்லாமே டைம் கன்சியூம் ஆகும். ஸோ மேக்சிமம் எதெல்லாம் டைம் நம்ம கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணி இந்த மாதிரி காமனா எடுத்து பண்ணோம்னா ஃபாஸ்டரா பண்ண முடியும். ஓகே, next one. Next question. How many square meter of canvas is required for a conical tent whose height is 3.5 meter and base radius வந்துட்டு 12 meter, radius வந்து 12 meterன்னு கொடுத்திருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? ஒரு canvas வந்துட்டு how many square meters of canvas is required for conical tent அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ conical tent மேக் பண்ணோம்னா அதுல என்ன ஏரியா இன்வால்வ் ஆயிருக்கு? ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. That means area, meter square. They are asking area. Which area? Curved surface area. Pi r L. But நமக்கு L கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. அப்ப நம்ம L கண்டுபிடிக்கணும். L is equal to what? Root of what? H square plus R square, because L is the longest side. Okay va? Slanted is the longest side. So 3.5 the whole square கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னா 35 by 10 the whole square plus 12 the whole square அப்படிங்கறத அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இது என்ன ஆகும்? 35 by the 35 ஓட ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 1255 வரும். ஓகேவா? ஸோ 1255 by 100 plus 144 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த 35 ஸ்கொயர் நான் எப்படி ஃபாஸ்டரா கண்டுபிடிச்சேன்? நீங்க உங்க 8th ஸ்டாண்டர்ட்லயும் உங்க NCERT சிலபஸ்லயே இதை படிச்சிருப்பீங்க. அப்படி யாரும் அப்ளை பண்றது கிடையாது. ஒரு நம்பரோட ஸ்கொயர் 5ல எண்ட் ஆச்சுன்னா இந்த 5 ஓட ஸ்கொயர் என்னது? 25. அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 3 இருக்கு, அதோட அடுத்த நம்பர் என்னது? 4. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 into 3 is 12. So இதோட ஸ்கொயர் ரூட் இஸ் 1225. It applies to any number which ends with 5. 85 ஸ்கொயர் இருக்குன்னா 5 square is 25. 8 ஓட அடுத்த நம்பர் is 9. 9 8s are 72. 7225 is the answer. உங்க 8th standardல படிச்ச ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அதை தான் நானும் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ this will become 1255 plus 14400 by 100 வரும். 100 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 10னா ஃபர்ஸ்ட் அதான் 1 by 10 எடுத்துக்கோங்க. ஸோ இங்க என்ன இருக்கு? 1225. ஸோ 14,400 plus 1225 இருக்கு. ஸோ 5 2 4 plus 2 is 6. 15625 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 15625 உடைய நம்ம ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபாஸ்டரா கண்டுபிடிக்கலாம்னா யூ ஹாவ் டு யூஸ் த லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ 15625 போட்டுக்கணும். இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கு? 5 டிஜிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? we have to find the மேல ஒரு பார் போடுவோம் இல்லையா, அதுக்கு எவ்வளவு பார் போடணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we have to odd number of digits இருக்குன்னா 1 ஆட் பண்ணி divided by 2. so 6 by 2 எவ்வளவு? 3. so 3 பார் போடணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்ல இருந்து 2 டிஜிட்ஸா 2 பார் போட்டுக்கணும். ஓகேவா? இங்க ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. சோ அதுக்கு மேல ஒரு பாரை போட்டுக்கோங்க. ஃபைன். இங்க 1 இருக்கு. 1 square is 1, right? so 1 into 1 is 1, 0. அடுத்தது இந்த 56 கீழே இறக்குங்க. 1 உடைய டபுள் என்னது? 2. சோ 2 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 56 வரும்னு பார்க்கணும். ஆர் 56க்கு கம்மியா? 21 into 1 is 21. 22 into 2 is 44. 23 into 3 is, it will go above 60. So you have to take 22 into 2, that is 44. So what is the balance? 2. 5 minus 4 is 12. So இப்போ 1225 வந்திருக்கு, ரைட்? இப்ப என்ன பண்ணும்? 12 உடைய டபுள் எடுக்கணும். 12 உடைய டபுள் என்னது? 24. ஃபைன். 24 எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் இது இங்க வந்து என்ன இருக்கு? 1225 அப்படின்னு இருக்கு, ரைட்? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம இது வரணும். நம்ம shall I do 245 into 5 போட்டு பார்க்கலாம். சோ 245 into 5 போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வரும்?
245 into 5 போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 1225 தான் வரும். சோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 12250. So what is the square root? 125 is the square root. So 125 by 10, that is equal to 12.5 meters. Fine. So I'm just giving you revision, guys. I'm assuming you all know to do the long division because long division method la 8th la neenga padicha oru vishayam da. Okay va? So I'm just going konjam faster ah na poitu iruken. Okay va? So idellame neenga mind la vechukanga. So if volumes padikringena okay formula mattum padicha podha, adu calculation la nariya vishayam irukku, nariya long division therinjirukonu. Fine. So ella kandupidichachu. Ipo enna ketirukanga, they're asking you is a curved surface area. So curved surface area formula என்னது pi RL. So 2/7. radius என்ன கொடுத்திருக்காங்க 12. நம்ம L எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 12.5, right? So அது 125 by 10 ன்னு எடுத்துக்கோங்க. Fine. So இதை ஏதாவது simplify பண்ண முடியுமானா again simplify பண்ண முடியாது. So you have to 10 வேணா simplify பண்ணலாம், பட் எப்பவுமே 10 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பரை டிவைடட் பை 10 பண்றது ஈஸி இல்லையா? சோ 10 எப்பவுமே கேன்சல் பண்ணாதீங்க, அதுவும் உங்களோட கால்குலேஷன் ஸ்பீட ஃபாஸ்டன் பண்ணும். மேபி இதோட ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. லீவ் இட் டு யூ. ஆன்சரோட யூனிட்ஸ் என்னவா இருக்கும் மீட்டர் ஸ்கொயர்ல. ஃபைன், புரியுதா? சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ வில் கெட். மேபி இந்த ஒரு சம்மோட வைண்ட் அப் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க, ஷாப் கீப்பர் கிட்ட ஒரு ஸ்பெரிக்கல் லட்டு இருக்கு. ஓகேவா, 5 சென்டிமீட்டருக்கு. அதே அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வச்சு how many laddus of radius 2.5 centimeter can be made அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன சொல்ல வராங்க, ஒரு லட்டு இருக்கு, அதோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இருக்கு. இதுல இருக்கிற என்ன பண்றாங்க, the same amount of material, மேபி இது பண்றதுக்கு கடலை மாவு தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்றதுக்கு ஒரு கடலை மாவு தேவைப்பட்டிருக்கோம் இல்லையா, அதே அமௌண்ட்டை வச்சு நான் எவ்வளவு லட்டூஸ் 2.5 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் அமௌண்ட், தட் மீன்ஸ் சேம் மெட்டீரியல். ஸோ இதுல எவ்வளவு வால்யூம் இருக்கோ அதே வால்யூம் தானே இது எல்லாத்தோட வால்யூமும் சேமா இருக்குமா? சொன்னேன் இல்லையா, கேஸ்டர் ரீகாஸ்டர்னு கொடுக்காம நீங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா, வால்யூம் ஆஃப் big laddu, volume of big laddu is equal to number of, எவ்வளவு number of laddusங்கிறது நமக்கு தெரியாது, அதுதான் கொஸ்டின் ஆகும் கேட்டிருக்காங்க. n into volume of smaller laddu. ஓகே, smaller laddu. volume of bigger laddu என்னது 4/3 5 R1 cube. R வந்து இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க 5ன்னு கொடுத்திருக்காங்க. So 5 into 5 into 5 n into volume of smaller laddus, that is 4/3 into 5 into 2.5. 25 எப்படி எடுத்துக்கலாம், 25 by 10 எடுத்துக்கலாம், or 5/2 எடுத்துக்கலாமா? let me take it as 5/2 into 5/2 into 5/2 எடுத்துக்கிறேன். இங்க unknown quantity என்னது, எவ்வளவு நம்பர் அப்படிங்கறதுதான் தெரியாது. சோ அந்த எண்ணை மட்டும் ஒரு சைட்ல வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இன்னொரு சைடுக்கு மூவ் ஆன் பண்ணிடுங்க. சோ நியூமரேட்டர்ல என்னென்ன வரும், 4 into pi into 5 into 5 into 5. அண்ட் இங்க இருக்கிற டினாமினேட்டர்ல இருக்கிறது எல்லாமே வந்துருமா, அதையும் எழுதிக்கோங்க. So into 3 into 2 into 2 into 2 by, and இங்க டினாமினேட்டர்ல இருக்க 3 மட்டும்தான் இருக்கு. So இங்க இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. So that is 4 into pi into 5 into 5 into 5. Got it? So 5 5 5 5 5 5 pi pi cancel, 4 4 cancel, 3 3 cancel. So remaining எவ்வளவு இருக்கு, 8 இருக்கு. So n is equal to what, 8. So they can make, அந்த பெரிய லட்டுவை வந்து அதே மெட்டீரியல்ல பண்ணா 8 laddus வந்து பண்ணலாம், right? So the number of laddus is equal to 8. It's as simple as these type of question also they will ask. Fine. So almost நிறைய types of questions discuss பண்ணியாச்சு. இதை தாண்டி உங்க புக் பேக்ல இருக்கிற எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியுதான்னு பாருங்க. அண்ட் நான் கொடுத்திருக்கிற இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், இதை தாண்டி டிஃபரெண்டா டெஃபினட்டா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். Now let's move on to the quadrilaterals chapter போகலாம். அதுக்கு முன்னாடி maybe let us take some 2 minutes break. Okay. Okay, so actually நம்மளோட learning centerல when you are willing to learn maths அப்படின்னா நம்ம 10th standard batch வந்துட்டு March 2026ல I will start, maybe post March 20. ஓகேவா, March 20 அந்த மாதிரி தான் I will start. ஸோ அதுக்கான என்ரோல்மெண்ட்ஸ் வந்து இப்பவே ஓப்பனா இருக்கு. ஆஃப்லைன் பேட்சஸ் ஆல்ரெடி ஃபுல். ஸோ ஆன்லைன் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா, ஸோ ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு குரூப் ஆஃப் 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பேட்ச்ல இருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, I'll give you individual attention to everyone. ஸோ இந்த மாதிரி தான் பேட்ச் இருக்கும். ஆல்ரெடி இங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெகுலராகவே டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் 10th அப்படிங்கறதுனால ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எல்லா டைப் ஆஃப் சம்ஸ், கேஸ் ஸ்டடி, 1 mark கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே தென் அண்ட் தென் ஐ வில் கிவ் யூ சம் டிப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைன்.
So if you are willing to learn அப்படின்னா just enroll பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிகாஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஓகே, லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சிருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் எண்ட்ல வில் ஸ்டார்ட். ஓகேவா, ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே, பிகாஸ் இதுக்கே ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. குவாட்ரிலேட்டரல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி there are so much of sums to prove. அந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எல்லா சம்ஸுமே இதுல கவர் பண்றதுங்கிறது பாசிபிள் இல்லை. நான் ஒரு ஃபியூ சம்ஸ் மட்டும் நான் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அப்ரோச்சுங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா, பட் இந்த குவாட்ரிலேட்டரல்ஸ் சாப்டருக்கு அந்த அப்ரோச் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதோட இந்த குவாட்ரிலேட்டரல்ஸ்ல என்னென்ன பேசிக்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும்னா உங்க லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்கிற எல்லா பேசிக்ஸும், ட்ரையாங்கிள்ஸ்ல இருக்கிற எல்லா பேசிக்ஸும், அது சேர்ந்த குவாட்ரிலேட்டரல்ஸ் பத்தி சில பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த சாப்டரை நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இட்ஸ் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ அந்த பேசிக் விஷயத்த நான் சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ சம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதோட ஐ வைண்ட் அப் தி செஷன். ஓகே, ஃபைன். ஸோ குவாட்ரிலேட்டரல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன பேசிக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு லைன் அப்படின்னு இருக்குன்னா அந்த லைன்ல வந்து the sum of two adjacent angle உடைய சம் வந்து என்னவா இருக்கும், 180 டிகிரியா இருக்கும். So if it's a line, the sum of two adjacent angle is 180 degree. That is what? Linear pair axiom. அது என்னங்கிறது தரவா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ரெண்டு intersecting lines இருக்கு அப்படின்னா அதோட vertically opposite angles are equal. இது வந்து என்னதுன்னா vertically opposite angle theorem. ஓகே, ஸோ இதுவும் நம்ம தரவா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு பேரலல் லைன் இருக்கு அப்படின்னா ரெண்டு லைன், அந்த லைனை வந்து when it is cut by a transversal அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ். ஓகே, லெட் மீ நேம் த ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 1 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, இது ஆங்கிள் 5, இது ஆங்கிள் 6, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8ன்னு வச்சுக்கோம். ஓகேவா, இதுல ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம், ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 6ம், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7ம், ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 8ம். அதாவது என்னன்னா, let me take a different color pen. So this angle, அதாவது எந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள். ஓகேவா, இந்த லைன் உடைய லெஃப்ட் டாப்பும் இந்த லெஃப்ட் டாப்பும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அண்ட் இந்த ரெண்டு லைனும் பேரலா இருந்ததுன்னா தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா, ஸோ இதோட கண்டிஷன் என்னதுன்னா, மேபி இது லைன் ஏன்னு வச்சுக்கோங்க, இது லைன் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ இஸ் பேரலல் டு பின்னு கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் டெல் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5. அதே மாதிரி இந்த ஆங்கிள் 2 டாப் ரைட்டும் இந்த டாப் ரைட்டும், அது ரெண்டும் இந்த ரெண்டு லைனும் பேரலா இருந்ததுன்னா தே போத் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த டாப் இந்த பாட்டம் லெஃப்டும் இந்த பாட்டம் லெஃப்டும் தே போத் ஆர் ஈக்குவல். இதெல்லாம் பேர் என்னதுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, அதே மாதிரி பாட்டம் ரைட்டும் இந்த பாட்டம் ரைட்டும் இந்த பாட்டம் ரைட்டும், இது பேர்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அண்ட் தீஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்னன்னா ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, இது எல்லாமே என்னன்னா they are called as interior angles. Got it? So they are called as interior angles. இதுல alternate interior angle theorem ஒன்னு இருக்கு. அதே மாதிரி கோ இன்டீரியர் ஆங்கிள் தியரம் இருக்கு. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தியரம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 6ம் தே போத் ஆர் ஈக்குவல். தே ஆர் கால்ட் அஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5. அதாவது இதுவும் 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 தே ஆர் கால்ட் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா, தே போத் ஆர் ஈக்குவல் if the two lines are parallel. That is very important. அதே மாதிரி the last one என்னதுன்னா co-interior angles are supplementary. Co-interior anglesனா interior angles on the same side of the transversal. So angle 3 plus angle 5 is equal to 180 degree சொல்லலாம். அதே மாதிரி angle 4 plus angle 6 is equal to 180 degree சொல்லலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கணும். இருந்ததுன்னா இது எல்லாமே நீங்க சொல்லிக்கலாம். இது எல்லாத்துக்குமே you have a converse. So converse corresponding angles பொறுத்த வரைக்கும் it is called as an axiom. Axiom என்ன அர்த்தம்? There doesn't need any proof. You have to accept it as it is. So corresponding angles axiom உடைய converse என்ன சொல்லுதுன்னா, இப்போ they are given both are just two lines and ஒரு transversal இருக்குன்னா உங்களால ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா யூ கேன் டெல் தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பேரலல். புரியுதா? ரெண்டு லைன் when they are intersected by transversalனாலே கரஸ்பாண்டிங் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள், all these angles will be automatically formed. பட் இது ஈக்குவலாங்கிறத டிசைட் பண்றது வந்து ரெண்டு லைன் பேரலா இருந்தா ஈக்குவல்னு நீங்க சொல்லிக்கலாம்.
அது இல்லாம வேற ஏதாவது ஒரு வேலை அந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா and these two lines are not parallel னு கொடுத்துட்டாங்கன்னா you can tell according to the converse the corresponding angles are equal, the two lines are parallel அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரிதான் இன்டீரியர் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் தியரம். So, converse of alternate interior angle theorem என்ன சொல்லுதுன்னா, if you are able to prove the two alternate interior angles are equal, you can tell according, அதாவது இப்ப இந்த ரெண்டு லைனும் ரெண்டும் வெறுமனே லைன் கொடுத்திருக்காங்கன்னா கான்வர்ஸ் வச்சு you can tell the two lines are parallel. புரியுதா? அதே மாதிரிதான் இதுவும் ரெண்டு கோ இன்டீரியர் ஆங்கிள் உங்களால சப்ளிமெண்ட்ரின்னு ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா கான்வர்ஸ் வச்சு யூ கேன் டெல் அந்த ரெண்டு லைனும் பேரலல். ஓகேவா? ஸோ ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெயினா இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் கான்வர்ஸ், நான் கான்வர்ஸ் சொல்றேன் இல்லையா, பிகாஸ் இந்த மாதிரி ரெண்டு லைனை வந்து உங்களுக்கு பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் இப்படி இருக்குன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா according to converse of alternate interior angle theorem you can tell the two lines are parallel. So the converse, so this particular part is very very important in according to the in like episode in line with the quadrilateral chapter, which is very important. Okay, got it? So அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Fine. Next இதை தாண்டி angle 1 is equal to angle 4 ன்னு சொல்லலாம், angle 5 is equal to angle 8 சொல்லலாம், angle 2 equal to angle 3 சொல்லலாம், angle 6 is equal to angle 7 சொல்லலாம். ரீசன் என்னது? vertically opposite angle. All these are vertically opposite angle, right? Because ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்தது ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர்ல நீங்க என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரையாங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது எப்படி கான்க்ருவென்ட்னு சொல்லலாம், அதுக்கான ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கான்க்ருவென்சினா என்னங்கிற பேசிக்ஸ் தரவா தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் கால்ட் அஸ் கான்க்ருவென்சி? கான்க்ருவென்சினா என்னதுன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள் அப்படியே ஈக்குவலா இருக்கணும். அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல நான் இன்னொரு ட்ரையாங்கிளை கொண்டு வந்து வைக்கிறேன்னா அப்படியே ஓவர்லேப் ஆகி பர்ஃபெக்டா ஃபிட் ஆகணும், கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இந்த சைடும் ஈக்குவலா இருக்கணும், இந்த சைடும் ஈக்குவலா இருக்கணும், இதுவும் ஈக்குவலா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்மளால ஈக்குவல்னு சொல்ல முடியும். புரியுதா? சோ ஈக்குவல் அப்படிங்கறத விட கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ கான்க்ருவென்டோட சிம்பிள் என்னதுன்னா ஒரு அப்ராக்சிமேஷன் இட் இஸ் ஃபாலோட் பை ஈக்குவல் டு. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபிசி இது வந்து டிஇஎஃப் அப்படின்னு சொல்றேன்னா அது இது ரெண்டு கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதோட மீனிங் என்னதுன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்ப இது ரெண்டும் வந்துட்டு என்ன சொல்றேன், கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்றேன்னா ஐ கேன் ரைட் இட் அஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அப்படின்னு எழுதலாம். சோ இதோட மீனிங் என்னதுன்னா அதாவது இந்த ஆங்கிள் ஏவும் இந்த ஆங்கிள் டியும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? சோ எஸ் ஆப்வியஸ்லி திஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தான், தே ஆர் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அந்த அதே மாதிரி இந்த ஆங்கிள் பியும் இந்த ஆங்கிள் இயும் ஈக்குவல்னு அர்த்தம், ஆங்கிள் இயும். அடுத்தது இந்த ஆங்கிள் சியும் இந்த ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல்னு அர்த்தம், இந்த ஆங்கிள் சியும் இந்த ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல் அர்த்தம். தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇன்னு அர்த்தம். சைடு ஏபி ஈக்குவல் டு டிஇ, ரைட்? எஸ். அண்ட் அதே மாதிரி செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல இங்க பிசி இருக்குன்னா இங்க செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கோ அந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். பிசி ஈக்குவல் டு இஎஃப். எஸ், திஸ் இஸ் இ, ரைட்? and this is F. Yes. அடுத்தது AC first third position, இந்த first third position AC is equal to, this is AC and this is TFS, they both are equal. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நான் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ருவென்ட். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு, பெருசா வேணா வரைஞ்சு காமிக்கிறேன். ஏபிசி டிஇஎஃப் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட்னு சொல்லிட்டு இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நான் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் இஎஃப்டி அப்படின்னு எழுதிட்டேன்னா இது கரெக்டா தப்பா? நிறைய பேர், சில பேர் சொல்லுவீங்க இது கரெக்ட்னுவீங்க, சில பேர் தப்புன்னுவீங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஏன் அப்படின்னா இதுல எழுதக்கூடிய இந்த ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட மீனிங் என்ன கொடுக்குதுன்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் இன்னு சொல்லுது. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் இயும் ஈக்குவலா? நோ, ரைட்?
அண்ட் அதே மாதிரி ஏபி ஈக்குவல் டு இஎஃப்னு சொல்லுது. ஏபி ஈக்குவல் டு இஎஃப், ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇ, ரைட்? ஸோ திஸ் ஆர்டர் ஆக்சுவலி இதுல இருக்கிற ஒவ்வொரு இதோட ஆர்டரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா இப்போ ஏபிசி அப்படின்னு இருக்குன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இஎஃப்டின்னு சொல்றீங்க. ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி வந்து இது 5ன்னு வச்சுக்கோங்க, இதுவும் 5ன்னு வச்சுக்கோங்க, இது 6ன்னு வச்சுக்கோங்க, இது 6ன்னு வச்சுக்கோங்க, இது 7ன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏபிசிக்கு மேல நான் டிஇஎஃப்னு கொண்டு வைக்கிறேன்னா அப்படியே மேல ஃபிட்டின் ஆயிடும். எப்படி ஃபிட்டின் ஆகும்? இந்த மாதிரி ப்ராப்பரா ஃபிட்டின் ஆயிடும். So this will be D, this will be E, this will be F. So they both are congruent. இதே இது இப்ப ட்ரையாங்கிள் ஏபிசி இப்படி இருக்குன்னா ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இருக்கு இல்லையா? டிஎஃப்க்கு பதிலா இங்க என்ன சொல்லிருக்கோம்? இஎஃப்டின்னு சொல்லியிருக்கோம். சோ இது ஆக்சுவலி 5ன்னு இருக்கு, ரைட்? சோ ஏபி இருக்கிற இடத்துல இப்ப என்ன இருக்கு? ஏபி இருக்கிற இடத்துல இஎஃப்டி இருக்கு. சோ ஓகே, சோ இஎஃப் வந்து எவ்வளவு? 6 சென்டிமீட்டரா இருக்கு. சோ இது ஈயா இருக்கும், இது எஃப்ஆ இருக்கும். இந்த இடமே 6 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்னது? இஎஃப்டி. சோ எஃப்டி வந்து அங்க எவ்வளவு இருக்கு? மேபி திஸ் இஸ் 7. ஓகே, சோ திஸ் இஸ் 7ன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த பார்ட் ஓகே, சோ இது வந்து எவ்வளவா இருக்கும்? ஆக்சுவலி இங்க இருக்கிற இது வந்து 7 சென்டிமீட்டரா இருக்கும். இதுல இது 5, இது 6, இது 7. சோ இங்க 7ஆ இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் வந்து என்னவா இருக்கணும்? 5ஆ இருக்கணும். ஆக்சுவலி இப்ப இந்த மாதிரி போயிடும். சோ இந்த ட்ரையாங்கிளே பாத்தீங்கன்னா லைக் இட் வில் பி லைக் திஸ். சோ இது ஓவர்லாப் ஆகுதா? இல்லவே இல்லை. அதாவது ஒரு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிரண்ட்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, இன்னொரு ப்ளூ கலர் பேப்பர்ல கட் பண்றேன்னா இப்படி இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டனாலே ரெண்டுமே ஓவர்லாப் ஆகாது, ரைட்? கான்கிரண்ட் அப்படின்னா எக்ஸாக்டா ஃபிட் இன் ஆகணும். சோ ஒவ்வொரு வேர்டெக்ஸ், ஒவ்வொரு ஆங்கிள், ஒவ்வொரு சைடு ஆல் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த இடத்துல கான்கிருவன்சி சிம்பிளுக்கு முன் லெஃப்ட்லயும் ரைட்லயும் என்ன எழுதுறீங்களோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதுல மாத்தி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் சாப்டர்லயும் மார்க் போயிடும், குவாட்ரிலேட்டரல் சாப்டர்லயும் முக்கால்வாசி நம்ம கான்கிருவன்சி வச்சுதான் ப்ரூவ் பண்ணுவோம். சோ இந்த ஆர்டரை மாத்தி எழுதிட்டீங்கன்னா அப்படியே அடிச்சுடுவான். புரியுதா? சோ த ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதுக்காக இந்த பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபைன். ஓகே, சோ இந்த கான்கிருவன்சி இப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிருவன்ட் அப்படின்னா இப்ப நான் என்ன சொன்னேன்? எல்லா சைடு கரஸ்பாண்டிங் சைடு, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னேன். அது பேரு தான் வந்து என்ன சொல்லுவோம்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தட் இஸ் கால்ட் சிபிசிடின்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டும் ட்ரையாங்கிளும் கான்கிருவன்ட்னு ப்ரூவ் பண்ணுமா? எல்லாமே ப்ரூவ் பண்ணணும்னா அது பாசிபிள் கிடையாது, எல்லா சைடும் எல்லா ஆங்கிளும். அதுக்குதான் வி ஹாவ் கான்கிருவன்சி ரூல். அது பேர் என்னன்னா எஸ்ஏஎஸ் ட்ரிபிள் எஸ் ஏஎஸ்ஏ ஏஏஎஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் கான்கிருவன்சி ரூல். எஸ்ஏஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது உங்களுக்கு கான்கிருவன்சி ப்ரூவ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு 3 விஷயம் ப்ரூவ் பண்ணா போதும். அந்த 3 விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுன்னா எஸ்ஏஎஸ், தட் மீன்ஸ் இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். இதுக்கு நடுவுல வர ஆங்கிள் ஈக்குவலா இருந்ததுனாலே ஐ கேன் டெல் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கிருவன்ட் யூசிங் எஸ்ஏஎஸ் கான்கிருவன்சி ரூல். சைடு ஆங்கிள் சைடு. புரியுதா? ஃபைன். சோ திஸ் இஸ் எஸ்ஏஎஸ். ட்ரிபிள் எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு சைட்லயுமே 3 சைடுமே ஓகேவா? இந்த சைடும் ஈக்குவல். ஃபைன். அண்ட் இந்த சைடும் ஈக்குவல். இந்த சைடு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் 3மே ஈக்குவலா இருந்ததுன்னா by using triple S congruency you can tell the two triangles are congruent. அதே மாதிரி ஏஎஸ்ஏனா இப்ப இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவுல இருக்கிற சைடு அதுதான் ஆங்கிள் சைடு ஆங்கிள். சோ இது ரெண்டும் கான்கிருவன்ட்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ஏஏஎஸ் என்னதுன்னா ஏதாவது ரெண்டு ஆங்கிள், இது இந்த ஆங்கிளும் அதுக்கு நடுவுல இல்லாம ஏதாவது ஒரு சைடு ஈக்குவலா இருந்தாலே போதும். யூ கேன் டெல் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கிருவன்ட். அடுத்தது வந்து ஆர்ஹெச்எஸ் கான்கிருவன்சி. ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைட் ஆங்கிள். சோ எனி ஒரு ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும். சோ அப்ப இந்த ரெண்டு ரைட் ஆங்கிளும் ஈக்குவலா. அடுத்தது எங்க ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதோட ஆப்போசிட் சைட நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்போட்டனியூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதுல ஹைப்போட்டனியூஸ்ங்கிறது என்னது? இதுதான் ஹைப்போட்டனியூஸ். சோ அப்போ இந்த சைடும் ஈக்குவலா இருக்கணும் கண்டிப்பா. அடுத்தது எனி ஒன் சைடு, அது இல்லாம இந்த சைடும் ஈக்குவலா இருக்கலாம், ஆர் இந்த சைடும் ஈக்குவலா இருக்கலாம். இருந்ததுன்னா யூ கேன் டெல் the ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவன்ட் யூசிங்
using RHS congruency rule சொல்லலாம். சோ இந்த கான்கிருவன்சி ரூல் வச்சு நீங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவன்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரிசல்ட்டா நீங்க பிகாஸ் அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்கிருவன்ட் டு ட்ரையாங்கிள் PRQ அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, ஏதாவது ஒரு கான்கிருவன்சி ரூல் வச்சு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் அதுல இருந்து எந்த கரஸ்பாண்டிங் பார்ட்டை வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூன்னு நான் எடுத்துக்கலாம், பிசி இஸ் ஈக்குவல் டு RQன்னு எடுத்துக்கலாம், ஏசி இஸ் ஈக்குவல் டு PQன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா CPCT மூலமா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. தே ஆர் த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இந்த ரெண்டு விஷயங்களும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். ரெண்டு விஷயம், அந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு குவாட்ரிலேட்டரல் சாப்டர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் let me move on to the quadrilaterals உடைய basics. So quadrilateralல என்ன basic தெரிஞ்சிருக்கோம்னா, quadrilateralனா உங்க எல்லாருக்குமே தெரியும், it's a four-sided figure that you all know. பட் இந்த quadrilateralல ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து parallelogram. parallelogram அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு ஆப்போசிட் சைடும் parallel-ஆ இருக்கான். ஓகே, இந்த ஆப்போசிட் சைடும் இந்த ஆப்போசிட் சைடும் parallel-ஆ இருக்கணும், இந்த ஆப்போசிட் சைடும் இந்த ஆப்போசிட் சைடும் பேரலா இருக்கும். ரெண்டு லைன் பேரலல் அப்படின்னா we mention using arrows. ஓகே, சோ இப்ப இந்த ரெண்டு லைனும் பேரலல், அதே மாதிரி இந்த ரெண்டு லைன் பேரலல்னா இதுக்கு ரெண்டு arrows போட்டுக்கலாம் because they two are parallel. அப்ப மாதிரி ஈக்குவல் அப்படின்னா we put like this, these two lines are equal. அதே மாதிரி இந்த ரெண்டு லைனும் ஈக்குவல்னா இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, எல்லா சைடும் ஈக்குவல்னா எப்படி போடுவோம்? இது 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 that means all are of equal measurements. These are some of the notations you have learned here in smaller classes itself. So parallelogram அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் parallel. That is its basic definition. Fine. அதை தாண்டி ஓவராலா 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா, both the opposite sides parallel, அடுத்தது both the opposite sides வந்து equal. Actually this is its definition. ஓகேவா, இதுதான் இதோடைய definition. அதையும் ஒரு ப்ராப்பர்ட்டியா எடுத்துக்கோங்க. opposite sides equal, அப்புறம் opposite, both the opposite angles are equal, both the opposite angles are equal. அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற ஆங்கிள் பேர் வந்து adjacent angles. Adjacent angles are supplementary, they add to 180 degree. And அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, diagonals bisect each other. diagonals என்ன பண்ணும்? bisect each other. Got it? So இதுதான் வந்து இதோட 5 ப்ராப்பர்ட்டி. So diagonals bisect each otherனா என்ன அர்த்தம்னா, இது ஒரு diagonal, இது ஒரு diagonal, இந்த ரெண்டு diagonal மீட் ஆகுற பாயிண்ட்ல பைசெக்ட் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா டிவைட் ஆகுறது. அவங்க எங்க மீட் ஆகுறாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்கவுங்கள ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணிப்பாங்க. இப்ப இது ஏசினா ஏசிய அந்த ஏசிய அவங்களே ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணிப்பாங்க. தட் மீன்ஸ் OA is equal to OC and இது BD அப்படின்னா OB equal to BD தான் diagonal bisect each other. So ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைடு, ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆங்கிள், ஒரு டயகனல் ரிலேட்டடான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் parallelogram உடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஃபைன். parallelogramல we have 3 special types. What are all the special types? Rhombus, square, rectangle. These are all the 3 special parallelogram. So இது ஸ்பெஷல் parallelogram அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்த 3 ஸ்பெஷல் parallelogramக்கும் பாத்தீங்கன்னா இந்த இந்த parallelogramோட 5 ப்ராப்பர்ட்டியுமே இந்த 3க்குமே அப்ளை ஆகும். புரியுதா? சோ rhombusல you can tell both opposite sides are parallel, both opposite sides are equal, opposite angles equalனு சொல்லலாம், adjacent angles are supplementary சொல்லலாம், diagonals bisect each otherனு சொல்லலாம். புரியுதா? இந்த 5மே அப்ளை ஆகும் because they are special type of parallelograms. புரியுதா? They are special types of parallelograms. Fine. சோ அதுல இந்த ராம்பஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள்க்குன்னு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல என்ன யூனிக் ப்ராப்பர்ட்டின்னா, ராம்பஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அடுத்தது டயகனல்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் ஆர் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. எப்படி வேணா எடுத்துக்கலாம். எங்க டயகனல் பைசெக்ட் ஆறாங்களோ, இப்ப இதுதான் ராம்பஸ் அப்படின்னா எங்க டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகுறாங்களோ அந்த இடத்துல they form an angle of 90 degree. இது வந்து ராம்பஸோட யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு அடுத்த போலாம். ரெக்டாங்கிளோட யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா,
ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்லாம் சொல்ல முடியாது, பிகாஸ் அது parallelogram உடைய ப்ராப்பர்ட்டியே தான். கரெக்டா? பிகாஸ் parallelogram உடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் இன்ஹெரிட் பண்ணிடும். யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, இதுல ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. அடுத்தது டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். புரியுதா? ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும்? டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இது வரைக்கும் எதுலயுமே டயக்னல் ஈக்குவலா இருக்காது. இது ரெண்டு தான் இதோட யூனிக் ப்ராப்பர்ட்டி. ஸ்கொயரோட யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ராம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள். ஸ்கொயர்ல எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கும், எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். டயக்னல்ஸ் பெர்பெண்டிகுலரா கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? டயக்னல்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அண்ட் டயக்னல்ஸ் ஈக்குவலாவும் இருக்கும். ஸோ போத் ராம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள் உடைய யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் சேர்ந்தது தான் வந்து ஸ்கொயர். புரியுதா? சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க தரவா தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் இதுவும் நீங்க சம்ஸ சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை தாண்டி இந்த குவாட்ரிலேட்டரல் சாப்டர் என்னதுன்னா, யூ ஹேவ் சோ மச் ஆஃப் தியரம்ஸ் ஹியர். அதாவது இங்க ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ, யூ ஹேவ் டு கோ பேக் சம் ஃபியூ சென்ச்சுரிஸ் பேக். யூ இமேஜின் யுவர் செல்ஃப் அஸ் அ மேத்தமெட்டிஷியன். நீங்க தான் parallelogram உடைய ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறீங்க. சோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும். ஓகே, இது parallelogramல ஆப்போசிட் சைடு ஈக்குவல்னு சொல்றல, ப்ரூவ் பண்ணு. சோ யூ ஹேவ் டு கிவ் அ ப்ரூஃப். தட் மீன்ஸ் இட்ஸ் அ தியரம். சோ ஒரு விஷயத்துக்கு ப்ரூஃபோட வருதுன்னா அது பேர் தான் என்னது? தியரம். சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே parallelogram பொறுத்த வரைக்கும் இதுதான் டெஃபினேஷன். both opposite sides parallel, அவ்வளவுதான். that is its definition. so remaining எல்லா ஸ்டஃப்புமே opposite angles equal னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, opposite sides equalங்கறத ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே தியரமா வரதுதான் பர்டிகுலர்லி இந்த சாப்டர். புரியுதா? இதுல ஒரு few தியரம்ஸ் மட்டும் நான் மேபி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, சோ இதுல வந்து என்ன எடுத்துக்கலாம்? parallelogram. ஓகே, prove that in parallelogram opposite sides are equal அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. this is theorem second theorem in your book ன்னு நினைக்கிறேன். prove that the parallelogramல opposite sides are equal ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ அண்ட் மெயினா இன்னொன்னு இதெல்லாம் தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருதுனாலே யூ ஹேவ் டு ரைட் given டு ப்ரூவ் என்னங்கிறத எழுதணும், அடுத்தது ப்ரூஃப் எழுதணும், அது கண்டிப்பா டயக்ராம் வரையணும். இது எல்லாமே ப்ராப்பரா எழுதினாலே உங்களுக்கு ஸ்டெப் மார்க்குங்கிறத டிஃபால்ட்டா கொடுப்பாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ரைட் ஆல் திஸ். ஃபைன். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? அதாவது இந்த சைடு இந்த ஆங்கிளும் சாரி இந்த சைடும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும், இந்த சைடும் ஈக்குவல் நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டயக்னலா வரைஞ்சுக்கிறேன். ஒரு டயக்னல் வரைஞ்சுக்கிட்டேன்னா இந்த சைடும் இந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிளா நான் டிவைட் பண்ணிக்கலாமா? இந்த ட்ரையாங்கிளோட ரெண்டு பார்ட்டா வருதா? அதே மாதிரி இதுல அப்பர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அதுல இது ரெண்டும் வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட்டா வருதா? சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட கான்க்ரூவன்சியை இது ரெண்டும் நான் கான்க்ரூவன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்டா இது எல்லாமே இருக்குமா? சோ ரெண்டு ட்ரையாங்கிளோட கான்க்ரூவன்சி ப்ரூவ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதா? So for that I have to take in triangle ABC and triangle ADC. இந்த இடத்துல எழுதும் போது ஆர்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? கான்க்ரூவன்ட் சிம்பிள் போடும்போது மட்டும் ஆர்டர் இம்பார்ட்டன்ட். ரெண்டு ட்ரையாங்கிள் எதெல்லாம் ஈக்குவல், ஃபர்ஸ்ட் எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்க்கணும். AC is common. Yes, AC is common between the two triangles. AC equal to AC common. அடுத்தது என்னன்னா வேற எதுவுமே அவங்க கொடுக்கல. இட்ஸ் அ parallelogram, அவ்வளவுதான். சோ parallelogram என்ன டெஃபினேஷன் சொன்ன? ரெண்டு ஆப்போசிட் சைடும் parallelன்னு சொன்னா, இப்ப ரெண்டு ஆப்போசிட் சைடும் parallel அப்படின்னா நம்ம ரெண்டு லைன் parallel அப்படின்னா அதுல நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம். சோ இப்ப இது ஏசிங்கிறத டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இன்வால்வ் ஆறது ஒன்லி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ இப்ப ரெண்டு லைனும் parallelனா இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? ஓகே, சோ அதை நான் என்ன எழுதலாம்? ஆங்கிள் டிசிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஏபின்னு எழுதலாமா? ரீசன் என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். பட் அதை மட்டும் எழுதக்கூடாது, எந்த ரெண்டு லைன் இன்வால்வ் ஆகியிருக்குங்கிறத எழுதணும். தட் இஸ் டிசி இஸ் parallel டு ஏபி அண்ட் எது டிரான்ஸ்வர்சல்? ஏசி இஸ் த டிரான்ஸ்வர்சல் எழுதிட்டு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் எழுதணும். அதே மாதிரி இப்ப இந்த ரெண்டு லைன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு லைனும் parallel-ஆ, அப்போ இந்த லைன் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கிற இந்த ஆங்கிளும் இந்த லைன் இன்வால்வ் ஆகி இருக்கிற மாதிரி இந்த ஆங்கிளும் they both are alternate interior angle of these two lines, right? So angle DAC is equal to angle ACB ன்னு எழுதலாமா? அகைன் ரீசன் என்னது? DA is parallel to CB and AC transversal alternate interior angles are equal.
சோ 3 விஷயம் ப்ரூவ் பண்ணணும். கான்ட்ருவன்சிக்கு 3 விஷயம் ப்ரூவ் பண்ணிட்டேன். என்னென்ன ப்ரூவ் பண்ணிருக்கேன்? ஒரு சைடு 2 ஆங்கிள். அப்போ இது ஏஎஸ்ஏவாவும் இருக்கலாம், ஏஏஎஸ்ஆவும் இருக்கலாம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஃபைன். சோ லெட் மீ டேக் திஸ் சிங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல என்னென்னலாம் ஈக்குவலா இருக்கு? ஏசிங்கிற சைடு ஈக்குவலா இருக்கு, அண்ட் இந்த ஆங்கிளை பத்தி பேசியிருக்கீங்க, அண்ட் இந்த ஆங்கிளை பத்தியும் பேசியிருக்கீங்க. சோ தட் மீன்ஸ் ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஏஎஸ்ஏ கான்க்ருவன்சி ரூல். புரியுதா? ஒரே ஒரு ட்ரையாங்கிள்ல எந்தெந்த 3 விஷயத்த எடுத்திருக்கீங்களோ அதை எடுத்துட்டு பார்த்தாலே என்ன கான்க்ருவன்சி ரூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஏஎஸ்ஏ கான்க்ருவன்சி படி 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட். இப்ப என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ட்ரையாங்கிளோட ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க என்ன இருக்கு? ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு இருக்கா? சோ நான் இங்க சி போடுறேன்னா அதே பொசிஷன்ல நான் இங்க ஏவும் போட்டுக்கணும். சில ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது சைடு இருக்கா? எஸ், ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு இருக்கா? சோ சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது சிஏஏசி இதே போத் ஆர் சேம் தான். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல இருக்குன்னா இதுவும் ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல தான் இருக்கணும். அடுத்தது, சோ இந்த இதுல சிஏ தவிர ரிமைனிங் என்ன வெர்டெக்ஸ் இருக்கு? பி. சோ அந்த பிஏ எழுதிக்கோங்க. ஓகே, பி. அடுத்ததுல என்ன வெர்டெக்ஸ் இருக்கு? டி. அவ்வளவுதான். இப்ப செக் பண்ணி பாருங்க, எல்லாமே கரெக்டா போட்டிருக்கு. இப்ப இதுல கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? சாரி, இதுல கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ்ங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம்? ஏபி ஈக்குவல் டு சிடி. ஏபி ஈக்குவல் டு சிடி. ஏபி ஈக்குவல் டு சிடின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி என்ன எடுத்துக்கலாம்? And then I can take BC is equal to AD ன்னு எடுத்துக்கலாமா? BC is equal to AD. இது ரெண்டுமே என்னது? CPCT. and அதே மாதிரி இந்த parallelogram ஓட 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். hence proved. புரியுதா? சோ இந்த மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ மச் ஆஃப் இந்த மாதிரி சோ மச் ஆஃப் சம்ஸ் கூட இருக்கு. பட் ஒவ்வொரு சம்ஸ்க்குமே மோஸ்ட்லி நிறைய சம்ஸ்க்கு கான்ட்ருவன்சி ப்ரூவ் பண்ணியே ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ யூ ஹேவ் டு அனலைஸ் தட். மேபி இன்னும் ஒரே ஒரு தியரம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். In a parallelogram, diagonal bisect each other. Prove that அப்படின்னு சொல்றாங்க. Diagonal bisect each other அப்படின்னு சொல்றாங்க. So diagonals bisect each other என்ன அர்த்தம்? So you have to prove. நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்? OA is equal to OC and OB equal to OD நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? parallelogram மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்போ OAனா இது, OCனா இது, OBனா இது, ODனா இது. அப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் அது இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கிற சைட்ஸ், இது ரெண்டும் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கிற இந்த ட்ரையாங்கிளும், இது ரெண்டும் இன்வால்வ் ஆகியிருக்கிற மாதிரி இந்த ட்ரையாங்கிள். You can take these 2 triangles or even these 2 triangles. That's up to you. அந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டா அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லி 2 ட்ரையாங்கிள்ஸோட சிபிசிடில இதை எடுத்துக்கலாமா? எஸ். So in triangle AOB and in triangle COD என்ன எடுத்துக்கலாம்? AB equal to CD ன்னு சொல்லலாமா? Because அது parallelogramங்கிறதுனால opposite sides of parallelogram are equal. Right? அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? AD equal, not AD இதுல வராது, only this one. Right? So வேற என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா, அதாவது இந்த 2 லைனும் parallel-ஆ, அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா? சோ ஆங்கிள் OAB is equal to angle OCD. What is the reason? AB is parallel. எப்படி இதோட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னா, it involves the line AB and it involves the line CD. So அது ரெண்டும். So AB is parallel to CD, AC is a transversal, alternate interior angles are equal அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபைன். சோ இத பேஸ் பண்ணி இப்போ OAB is equal. அதே மாதிரி இந்த 2 ஆங்கிளும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா? அப்போ ஆங்கிள் AOB is equal to ஆங்கிள் COD, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இப்ப இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட். ஏன்னா 3 விஷயம் ப்ரூவ் பண்ணியாச்சுனாலே கான்க்ருவென்சி ப்ரூவ் பண்ணிடலாம். என்ன எடுத்திருக்கீங்க? 2 ஆங்கிளும் ஒரு சைடும். இப்போ அது 2 ஆங்கிளும் ஒரு சைடும்னா ASAவாவும் இருக்கலாம், AAS-ஆவும் இருக்கலாமா? சோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபைன். ஒரே ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள்ல AB, அதாவது இந்த சைடு இன்வால்வ் பண்ணிருக்கீங்க, OAB இந்த ஆங்கிள் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க, AOB இந்த ஆங்கிளும் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க. சோ 2 ஆங்கிளுக்கு நடுவுல இருக்கிற சைடை பத்தி பேசியிருக்கீங்களா? நோ. சோ 2 ஆங்கிளும் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு சைடும். சோ எந்த கான்க்ருவன்சி வச்சு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? AAS கான்க்ருவன்சி வச்சு
ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்போ ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஸோ இந்த இடத்துல நான் ஏன்னு போடுறேன்னா இங்க சி கண்டிப்பா இருக்கணும். ஏல ஆரம்பிக்கிற மாதிரி சைட் இருக்கா? எஸ், ஏபி. அப்போ இதை ஏபி ஈக்குவல் டு சிடின்னு எழுதிக்கலாம். அடுத்தது என்ன இருக்கு? ஓ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓ. நடுவுல இருக்கிறது தான் அந்த ஆங்கிள், ரைட்? ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓ. ஸோ ஏபிஓ இஸ் ஈக்குவல் டு சிடிஓ. அவ்வளவுதான். கான்ட்ருவென்சி ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இதோட சிபிசிடி எடுத்துக்கலாமா? ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடின்னு எடுக்கலாமா? சோ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி. அடுத்தது ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசின்னு எடுத்துக்கலாமா? ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி. ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி. These are CPCT. So OB is equal to OBD na it bisects the line BD. OA equal to OC na it bisects the line AC. That means in a parallelogram, diagonals bisect each other. புரியுதாப்பா? So இந்த மாதிரி தான் you have to solve the sums. Fine. So இந்த மாதிரி you have so much of sums because என்னால எல்லாமே சொல்லி தர முடியாது. நீங்க எல்லாமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. If you have specific-ஆ ஒரு sum ரொம்ப டவுட்டா இருக்குன்னா you can feel free to ask through that WhatsApp group also. I'll try to help it out. Okay? ஃபைன். அடுத்தது இந்த பர்டிகுலர் சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அடுத்தது என்ன வரும்னா மிட் பாயிண்ட் தியரம் அண்ட் கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம். இதுக்கும் ப்ரூஃப் இருக்கு, பட் நான் ஸ்டேட்மெண்ட் மட்டும் குவிக்கா சொல்லிடுறேன். ஓகே. சோ மிட் பாயிண்ட் தியரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள்ல ஏதாவது ரெண்டு சைட்ல அந்த மிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு சைடுக்கும் மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜாயின் பண்ற அந்த லைன் வந்துட்டு இந்த ரெண்டும் இன்வால்வ் ஆகாத மாதிரி இன்னொரு தேர்ட் சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடுக்கு இந்த ரெண்டு லைனும் parallel and இது EFன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா EF is parallel to BC and EF is equal to half of BC. புரியுதா? சோ என்ன சொல்றாங்கன்னா given வந்து என்னவா இருக்கும்னா Eயும் Fம் மிட் பாயிண்ட் ஆஃப் AB and ACன்னு இருக்கும். ஓகேவா? சோ இதுல ப்ரூஃப் இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த தியரம் என்ன சொல்ல வருதுன்னா, இது ரெண்டும் மிட் பாயிண்டா இருந்ததுன்னா this is the content. So if two midpoint, if two midpoints of any two sides are given and if you join the two midpoints, that line will be parallel to the third side and is equal to half of it. That is midpoint theorem. Okay. So converse of midpoint theorem அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. இது வந்து மிட் பாயிண்ட்னு கொடுத்திருப்பாங்க. இந்த மிட் பாயிண்ட் வச்சு நெக்ஸ்ட் ஒரு சைட்ல போய் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, இந்த லைனும் இன்னொரு சைடும் parallelங்கிறதையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா பை கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் யூ கேன் டெல் இது போய் ஜாயின் ஆகுற இந்த பாயிண்ட் வந்து அடுத்த சைடுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். தட் இஸ் AF is equal to FC அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். This is converse of midpoint theorem. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஃபைன். மேபி இதை பேஸ் பண்ணி உங்க புக்ல இருக்கிற ஒரே ஒரு சம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகேவா? ஒரு சம் இருக்கும். I'm not sure which number is this. Line L is parallel to line L is parallel to M is parallel to N அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ இது A, இது B, இது C அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் தென் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், இப்படி ஒரு லைன் இருக்கும். ஓகே ஃபைன். சோ மேபி இத டி இந்த பாயிண்ட் இன்னு வச்சுக்கலாம், இத எஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா? மேபி யூ கேன் டேக் திஸ் பாயிண்ட் அஸ் ஜி. ஃபைன். இதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, the given வந்து லைன் L is parallel to M is parallel to N ன்னு கொடுத்துட்டு AB is equal to என்னன்னு கொடுத்திருப்பாங்கன்னா BCன்னு கொடுத்திருப்பாங்க. You have to prove D is equal to EF அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபைன். சோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, AB equal to BCன்னு கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் B is the midpoint of this triangle நம்ம எடுத்துக்கலாமா? ரைட். And so in triangle A, okay. So என்ன இருக்கு? ACD. In triangle ACD, AB equal to BC, that is given. ஓகேவா? Fine. So prove வந்து இது. And line M is parallel to line N. இந்த மொத்த லைனும் parallelனா அதோட one of the part தானே இந்த part. அப்போ can I tell BG is parallel to CD ன்னு என்னால சொல்ல முடியுமா? எஸ். சோ இது மிட் பாயிண்ட், இந்த ரெண்டு லைனும் parallel அப்படின்னா கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் வச்சு இந்த ஜிங்கிறது இந்த சைடோட மிட் பாயிண்ட்னு சொல்லலாமா? கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் படி G is the midpoint of AD அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா?
சோ இது இதோட மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏடிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடின்னு சொல்றாங்களா? சோ ஜி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி அப்படின்னா ரைட், ஜி இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி. சோ அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லலாம், ஜி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி அண்ட் இந்த லைனும் பேரலல்னு சொல்ல முடியுமா? ஏன்னா லைன் எல் இஸ் பேரலல் டு லைன் எம். அப்ப அதோட ஒன் ஆஃப் த பார்ட் தானே இது. அப்போ யூ கேன் டெல் ஜி இஸ் பேரலல் டு ஏஎஃப், ரைட்? சோ இது மிட் பாயிண்ட். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இது மிட் பாயிண்ட். இந்த ரெண்டு லைனும் parallel அப்படின்னா according to converse of midpoint theorem this is the midpoint of this side னு சொல்லலாமா? so converse of midpoint theorem படி E is the midpoint of FD னு சொல்ல முடியும். so FE is equal to ED னு சொல்லலாமா? that's it, we have proved one. yes, sorry, ED is yes, FE is equal to ED னு ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதா? சோ இந்த மாதிரி தான் இந்த மிட் பாயிண்ட் தியரம், கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் சம்ஸ்ல அப்ளை ஆகும். ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் எக்ஸாம்பிள்லயும் இதே மாதிரி ஒரு சம் இருக்கு, எக்ஸசைஸ்லயும் இதே மாதிரி ஒரு சம் இருக்கு. ஓகேவா? சோ எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரியுது இல்லையா கைஸ்? ஓகேவா? சோ ஜஸ்ட் ஒரு அப்ரோச் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் அகைன் இட்ஸ் a very huge lesson. ஓகேவா? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ இதுக்கே ஆக்சுவலி உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரைட்? சோ அதனால இதோட I'll be winding up my session. ஓகேவா? and as I already told 10th standardக்கான batch வந்து நான் March 20th போல I will start. So if you are willing to learn with me, ஓகேவா? so என்னோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா you can enroll now itself, because first come first serve தான், limited students தான் ஒரு பேட்ச்ல வச்சிருப்பேன். ஆன்லைன் பேட்ச் மட்டும் தான் அவைலபிளாவும் இருக்கு. ஓகேவா? so வேணுங்கிறவங்க ஆஃப்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக் சைட் ஆஃப் பிஏவி ஸ்கூலோட பேக் சைட்ல தான் ஐம் பேஸ்ட் ஆன், பட் ஆஃப்லைன் பேட்ச் இஸ் நாட் அவைலபிள், ஒன்லி ஆன்லைன் இஸ் அவைலபிள். ஸோ 9th ஆஃப்லைன்ல இருக்கவங்க அப்படியே கண்டினியூ ஆகுறதுனால ஆஃப்லைன் இஸ் ஃபுல். ஸோ ஒன்லி ஆன்லைன் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க நேம் சீக்கிரமா கொடுத்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே மேபி நீங்க குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஐ லுக் இட் அவுட். ஓகே, அண்ட் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா நான் பார்த்துட்டு குரூப்ல ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.